ஸோ நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து 16வது அத்தியாயம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தெய்வீக மற்றும் அசுர குணங்கள் பற்றி. ஆம், போன வாரம் நம்ம வந்து ஒரு நாலு நாலு நாலஞ்சு ஸ்லோகங்கள் பார்த்தோம். நம்ம அதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆம், இது 9 வரைக்கும் பார்த்தோமா நம்ம? அது 8 பார்த்துருக்கோம், 9 பார்க்கணும் இன்னைக்கு. ஆமாங்க பிரபு. ஓகே. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து குயிக் ரீகேப்பாக பண்ணிக்கலாம். இதில் நமக்கு தெரிஞ்சது பார்த்தோம் அப்படின்னா வந்து தெய்வீக மற்றும் அசுர குணங்கள் பற்றி கிருஷ்ணர் வந்து ஆம், அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகங்களை சொல்லியிருந்தார். என்னெல்லாம் 26 குணங்களை பற்றி பேசியிருந்தார் பகவான். ஓகே. அச்சமின்மை, தனது நிலைமை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி சொல்லி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், இது மாதிரி ஃபுல்லாக பார்த்தோம். அதுக்கு வந்து நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தோம் நம்ம. இதெல்லாமே இந்த தெய்வீக குணங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எதுக்காக வந்து இதெல்லாம் பண்றோம், ரைட்டா? ஸோ ஸோ பிரபுபாத் வந்து தெளிவாக சொல்றார். இந்த 16வது அத்தியாயம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆம், இதெல்லாமே வந்து இந்த தெய்வீக குணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பகவத்கீதா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபிலாசபிக்கலாக வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி படிக்கிறோம், அந்த மாதிரிலாம் கிடையாது, ரைட்டா? ஆன்மீகம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லா சாஸ்திரத்தை வந்து தார்மீகமாக கற்றுக்குறோம், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து என்னன்னா, ஆம், நம்ம வந்து அதை எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். அது இல்லாமல் வந்து நம்ம என்னதான் வந்து நம்ம சாஸ்திரத்தை படிச்சிருந்தா கூட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கு, ரைட்டா? அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம பக்தி பண்றோம் அப்படின்னா பக்தி வந்து நம்ம வந்து திலக்கம் போட்டுக்கிறதோ இல்லை வந்து ஆம், நம்ம வந்து ஒரு வைஷ்ணவன் காட்டிக்கிட்டு நம்ம வந்து தோத்தி குர்த்தா அதெல்லாம் போட்டு நம்ம இல்லைனா கண்டி மாலை போட்டுட்டு இருந்தா கூட ந- நம்மளுடைய குணங்கள், குணாதிசயங்கள் மாறலை அப்படின்னா அது வந்து யூஸே கிடையாது. சமயவ கேவலம், வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே. ஸோ அதனால வந்து நம்மளுடைய குணங்களை வந்து நல்லபடியாக வளர்த்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து இங்கே இந்த இந்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்ற நம்ம வந்து இந்த டிவைன் குவாலிட்டி, தெய்வீகமான குணத்தை வந்து நம்ம வந்து அதை வளர்த்துக்கணும். அது வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளை வந்து ஆம், ஆன்மீகத்தில் அந்த குணங்கள்லாம் வளர்த்துட்டு இருக்கும்போது நம்மளை வந்து அந்த விடுதலைக்கான அந்த லிபரேஷனை நோக்கி நம்ம வந்து பயணப்படுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து தெய்வீக குணத்தை வளர்த்துக்காம நான் வந்து ஒரு டெமோனியா குவாலிட்டி ஒரு அசுர குவாலிட்டி நம்ம வந்து வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்மளை பந்தப்படுத்தும். அதை நம்ம ஃபர்தராக பார்க்க போறோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம பந்தப்படுத்துறோம். அதனால வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளை வந்து இந்த பதத்தில் வந்து நம்மளை வந்து வான் பண்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 விதமான கேட் இருக்கு, ரைட்? கதவுகள். ஹெல்லிஸ் பிளானட்டுக்கு 3 விதமான கேட் இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து காமம், குரோதம், லோபம், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்மள அந்த 3 விதமான அந்த ஹெல்லிஷ் பிளானட்டுக்கு நம்மளை வந்து எடுத்துட்டு போறதுக்கான வழி. இப்ப கிருஷ்ணர் ஃபைனலா என்ன சொல்றாருன்னா இந்த சாப்டர்ல நமக்கு வந்து ஆம், சாஸ்திரத்தின் மூலமாக எப்படி நம்ம வந்து வெளிவரது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றார். அதுதான் வந்து அசுர குணங்களை அகற்றுதல். அந்த 21 வந்து 24 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி அசுர குணங்களை அகற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ ஸோ அதே மாதிரி குயிக் ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா அந்த தெய்வீக குணங்களை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும். ஏபிசிடி ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஓகே. பக்தர்களோட சங்கம், அசோசியேஷன். ஏன்னா வந்து அசோசியேஷன். பீனா புக்ஸ் ரீடிங் படிக்கிறது. சீனா வந்து பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வது. 4 டயட், பிரசாதத்தை உண்பது. இந்த 4 விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆஹ், ஆஹ், பக்தர்களோட சங்கம், அசத்தங்க தியாகா, ரைட்? நம்ம வந்து பக்தர்கள் அல்லாத சங்கத்தை நம்ம வந்து தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பக்தியில முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்களோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ நமக்கு வந்து சொல்லுவோம், சில பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சார் என் பையன் வந்து 12th படிக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான் சார். வந்து நல்லபடியா வந்து பக்தி பண்ணிட்டு இருந்தான், இல்ல வீட்டில் வந்து நல்லா நல்லா இருந்தான் சார். ஆனா
டுவெல்த்து முடிச்சுட்டு அவன் வந்து காலேஜ் போனான் சார். அவன் ஹாஸ்டல்ல விட்டுருந்தோம். ஹாஸ்டல்ல விட்ட உடனே வந்து அவனுடைய குணங்கள் எல்லாமே மாறிடுச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அசோசியேஷன் சரியில்லை, ரைட்டா? வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டு கீழேயோ இல்லை வந்து டெய்லி சீக்கிரமாக எந்திரிக்கிறது, கோவிலுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் ஆனால் வெளியில் போன உடனே வந்து கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, ரைட்டா? அதனால வந்து நம்ம பக்தர்களோட சங்கம் வந்து இம்பார்ட்டன்ட். ம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சாஸ்திரங்களை வந்து படிக்கணும். ஸோ ப்ரோபால் சொல்வார், சரி நம்ம வந்து எதுவுமே படிக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம சாஸ்திர ஞானமே இல்லை அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி சொன்ன நம்ம என்ன சொன்னேன்னா, இப்போ நம்ம சாஸ்திர ஞானம் நமக்கு இல்லை அப்படின்னா, ஒருத்தங்க வந்து யாராவது ஒருத்தங்க வந்து நீ எதுக்கு கிருஷ்ணா கான்சியஸ் ஃபாலோ பண்ற, நீ வந்து அதனால என்ன கெயின் பண்ண போற அப்படின்ட்டு யாராவது சில கேள்வி கேட்டான்னு வச்சுங்க, நம்மளால வந்து பதில் சொல்ல தெரியாதனால என்ன ஆயிடும் அப்படின்னா, ஓ நான் பண்ற பக்தி வந்து ஏதோ ஏதோ குறையா இருக்கு போல, நான் வந்து சரியா எனக்கு தெரியல, ஆர் நம்ம வந்து கரெக்டா தான் போறோமா அப்படிங்கிற நம்ம பண்ற பக்தியிலேயே வந்து கொஸ்டின் மார்க் வந்துடும் நமக்கு, பண்றது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஆனா பக்தி தான் வந்து டாப் மோஸ்ட். இந்த கலியுகத்துக்கு வந்து சிறந்ததே வந்து பக்தி தான், ரைட்டா? ஸோ அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபுபாதர் கருணையில், பிரபுபாத் அந்த வைஷ்ணவரோட கருணையில் எல்லாமே நமக்கு தெரியும். பட் ஆனாலும் வந்து நம்ம சாஸ்திர ஞானம் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஸ்லோவாக கொஷின் மார்க் வந்துடும். ஐயோ நம்ம பண்ணுறது கரெக்டா, இல்லை யாராவது கொஷின் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்படியே சைடில் போயிடுவோம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திர ஞானம் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையினோட நோக்கத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் பாகவதத்தில் பரீட்சித் மகாராஜ் வந்து சாரி யுதிஷ்ட மகாராஜ் வந்து சொல்லியிருப்பார். 14வது பதத்தில் 14வது சாப்டர் நினைக்கிறேன். அதில் வந்து பாண்டவர்களில் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுல வந்து சொல்லியிருப்பார், அந்த லாஸ்ட் இந்த ஏஜ் இருக்கு இல்லையா, அதாவது மூணாக பிரிச்சுக்கிறோம் நம்ம, இளமை காலம், அப்புறம் வந்து நடுத்தரமான வயது, அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜில். அதில் சொல்வார், இந்த லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ், ப்ரோப்பா அது பர்பட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பார், லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கிருஷ்ணா கான்சியஸ்லேயே நம்ம வந்து ஈடுபட்டு நம்மளோட வாழ்க்கை டெத்து ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம. ஏன்னா டெத் எனி டைம் இஸ் கோயிங் டு ஹேப்பன், நமக்கு எப்போ வேணால் நடக்கலாம். அப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இளமையிலிருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அதே மாதிரி நம்ம சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆயிரும். ரிட்டையர்மெண்ட் ஆயிரணும் அப்படின்னா நம்மளோட வந்து பௌதிகமான விஷயங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுலேருந்து வெளியே வரணும். தன்னோட சப்போஸ் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, இல்லை அது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து தொழிலெல்லாம் வந்து ஸ்லோவாக வந்து தன்னோட பசங்களுக்கோ இல்லை நெக்ஸ்ட் உங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கோ வந்து அவங்களுக்கு அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம வந்து மோர் ஸ்பிரிச்சுவலாக வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகே, அதில் வந்து ப்ரோபாத் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னா, வாழ்க்கையோட எதுக்காக வந்து நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கணும் எது பண்ணாலுமே, ரைட்டா? அது மட்டும் கிடையாது, இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறோம் அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த கிளாஸுக்கு வர்றோம் அப்படின்னா அந்த கிளாஸ் வர்றதோட நோக்கம் என்ன, எதுக்காக வரோம்? சும்மா வந்து டிவோட்டிஸ் சொன்னாங்க அப்படின்னுக்காக வரல. எதுக்கு என்னன்னா நம்ம சாஸ்திர ஞானம் தெரிஞ்சுக்கணும். சில பக்தர்கள் வந்து செகண்ட் இனிஷியேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கு இல்லை வந்து நமக்கு வந்து பேசிக்காகவே வந்து பேசிக் சாஸ்திர ஞானம் நமக்கு வந்து பகவத்கீதா, நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன், ஈஷோபனிஷத், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பேசிக் டிகிரி கிருஷ்ணா கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சிலர் வருவாங்க. நம்ம அதனால வந்து நமக்கு ஒரு கோல் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து ஸோ பகவத்கீதை சாஸ்திரங்களை படிப்பதன் மூலமாக நம்ம வந்து எதுக்காக வாழ்ந்தோம், எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிற வாழ்க்கையோட நோக்கத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பகவானின் நாமத்தை உச்சரிக்கிறது, அந்த பிரசாதம் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் தெய்வீக குணங்களை வளர்க்கும். இதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தெய்வீக குணங்களை வந்து நம்மளால கல்டிவேட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி 4வது ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணா சொல்லியிருப்பார், இந்த மாதிரி தற்பெருமை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெமானியா குவாலிட்டிஸ் என்னென்ன, 6 விதமான அசுர குணங்கள் என்னன்னா, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகிய அசுர இயல்புகளின் குணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து 4வது பதத்துல சொல்றார். 5வது பதத்துல பார்த்தோம் அப்படின்னா, தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, ரைட்?
அசுர குணங்கள் வந்து பந்தப்படுத்துபவை. நம்ம தெய்வீக குணங்கள் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இங்க கொடுத்துருக்கு இல்லையா, தெய்வீக குணங்கள் வந்து முக்தி தரும் நமக்கு. ஆனா அசுர குணங்கள் என்ன பண்ணணும்னா, அதை வந்து நம்ம பௌதிகமான விஷயங்கள்ல, அசுர குணங்கள் அப்படின்னா நம்ம வந்து அந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும்போது என்னன்னா நம்மளுடைய அந்த புலன்கள் எல்லாமே வந்து கட்டுண்டு இருக்கிறனால நம்ம ஒரு பந்தப்பட்டுருவோம். இந்த பௌதிக உலகத்திலேயே இங்கே இருப்போம். பாண்டுவின் மைந்தனே கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார். அடுத்து 6வது ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா, பிருத்தாவின் மைந்தனே, இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர்வாளிகள் தெய்வீகமானவர்கள், அசுரர்களின் இரு வகையினர் உள்ளனர். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கியுள்ளேன். இனி அசுரர்களின் குணங்களை என்னிடமிருந்து கேட்பாயாக. அசுர குணங்களை பத்தி டீட்டெயிலா வந்து பகவான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களில் காணப்படுவதில்லை. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ரைட், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா ஞானம் கிடையாது. ஞானம் இருந்தது அப்படின்னா பிருத்விம் ச நிவர்த்திம் ச ஜனானு விதுர் ஆசுரா. ஸோ நமக்கு வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. பிருத்வி அப்படின்னா வந்து முறையான செயல், நிவர்த்தியும் அப்படின்னா வந்து முறையற்ற செயல், ரைட்டா. எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த அசுர தன்மையுடையவங்களுக்கு வந்து தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து 7வது பதத்துல சொல்றார். அதுக்கப்புறம் வந்து 8ல என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கள் இவ்வுலகில் பொய் என்றும் அஸ்திவாரம் இல்லாதது என்றும் கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை என்றும் கூறுகின்றனர். ஓகே, இந்த உலகத்துல வந்து எல்லாமே பொய், இந்த உலகமே பொய் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. இந்த உலகம் பொய் என்றும் அஸ்திவாரம் இல்லாதது என்றும், எதுவுமே பேஸே கிடையாது. இந்த உலகம் வந்து ஜஸ்ட் பை சான்ஸ். சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எப்படி இந்த உலகம் உருவாக்கிச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஜஸ்ட் பை கிளான்ஸ் ஆர் ஜஸ்ட் பை சான்ஸ் தான் அது உருவாச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது, ரைட்டா. ஸோ பகவானுடைய அந்த சக்திகள் மூலமாக உருவாக்கப்பட்டுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம கட்டுப்படுத்தும் கடவுள் எவரும் இல்லை, யாருமே கிடையாது, நான் தான் அதிகாரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்றும் கூறுகின்றனர். காம இச்சையால் உண்டாக்கப்பட்டதாகவும் காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் சொல்லுகின்றனர். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா காமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, ரைட்டா. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபர்தரா பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன செய்ய வேண்டும் பார்த்தோம். சாஸ்திரங்களை பின்பற்றுவதில்லை, சுயநலவாதிகள், முறையற்ற நடத்தை, வாய்மையின்மை, தூய்மையற்றவர்கள், ஒழுக்க நெறிகளை விரும்புவதோ பின்பற்றுவதோ கிடையாது. இதெல்லாமே வந்து என்ன சொல்றது, அந்த அசுர குணங்களுடைய ஒரு கலவை. ஓகே, இன்னைக்கு வந்து 9வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம ஃபர்தரா படிக்கலாம். ஓகே, யாரு படிக்கிறா? அகிலா மாதாஜி. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏஷாம் திருஷ்டிம் அவஸ்தப்ய ஏதாம் திருஷ்டிம் அவஸ்டப்ய நஷ்டாத்மனோ புத்தயாம் நஷ்டாத்மனோ புத்தயா பிரபவத்யக கர்மாணாம் பிரபவத்யுக்ர கர்மாணா ஷயாய ஜகதோ அகிதாம். ஷயாய ஜகதோ அஹிதா. ஹரே கிருஷ்ணா. இத்தகைய முடிவுகளை பின்பற்றி அறிவில்லாதவர்களும் தம்மை இழந்தவர்களுமான அசுரர்கள் உலகத்தை அழிப்பதற்கான பலனற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அசுர குணங்கள் பார்த்தோம். அவங்க என்ன பண்றாங்க, இங்க அசுரர்கள் வந்து உலகத்தை அழிப்பதற்கான பலனற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகிறேன்னு சொல்றார். உலகத்தை அழிவிற்கு கொண்டு செல்லும் செயல்களில் அசுரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அற்ப புத்தியுடையவர்கள் சொல்லி பிரபுபா சொல்றார் என்று இறைவன் இங்கே கூறுகிறார். கடவுளை பற்றிய அறிவற்ற ஜடவாதிகள் தாங்கள் முன்னேற்றுவதற்காக எண்ணிக்கொண்டுள்ளனர். ஆனால் பகவத்கீதையின்படி அவர்கள் புத்தி இல்லாதவர்கள், துளியும் அறிவற்றவர்கள். இந்த ஜட உலகை முடிந்தவரை அனுபவிக்க அவர்கள் முயல்கின்றனர். ஆதலால்
புலனுணர்ச்சிக்காக ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிப்பதில் அவர்கள் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். ஸோ நம்ம பார்க்கலாம், இப்போ வந்து ஆம், உலகத்தை அழிப்பதற்கான நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு டெக்னாலஜி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து மொபைல் எடுத்துக்கலாமே. ஸோ மொபைல் வந்து எவ்வளவோ நமக்கு வந்து ஃபெசிலிட்டி கொடுத்து நமக்கு வந்து ஒருத்தங்கிட்ட உலகத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுத்தாலும் அது என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஒரு இன்னைக்கு சோசியல் மீடியானால, ரைட், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட அடிக்ஷனே எப்படி இருக்கு அப்படின்னா வந்து மொபைல் அப்படியா இருக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ்ல நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சென்னையில் இருக்க அந்த பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணுவோம், ஏதோ ஒரு பஸ்ல நம்ம போனோம் அப்படின்னா எல்லாரோடைய மொபைல் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஏதாவது பாட்டு பாடிட்டோ எல்லா வீடியோ பார்த்துட்டோ, முன்னாடி எல்லாம் சொல்லுவோம் அதாவது வந்து மெஷின் காது கேட்காம மெஷின் போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து ஏதோ அதுங்க வந்து காது கேட்கல அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாருமே காதுல ஒண்ண மாட்டிக்கிட்டு அவனே சிரிச்சிட்டு போறான், எதுக்கு சிரிக்கிறானே தெரியாது, ரைட்டா, அவனே சிரிச்சுக்குவான், அவனே ஒரு மாதிரி சோகமா இருந்துக்குவாங்க. ஸோ இப்போ மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அழிவு பாதையில நமக்கு போயிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து மொபைல், நமக்கு ரைட், மொபைல் வந்து சோசியல் மீடியா இதெல்லாமே, இப்போ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம அழிவு பாதை எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ஆதலால் புலனுணர்ச்சிக்காக ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிப்பதில் அவர்கள் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா அந்த புலனுணர்ச்சிக்காக தான். எந்த விதமான பெரிசா வந்து அவங்க வந்து அதை வச்சுட்டு வந்து சாஸ்திரத்தை படிக்கிறதோ அந்த மாதிரி விஷயத்த வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அதுதான், அதாவது வந்து அசுர குணங்கள் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை தப்பான வழியில் ஈடுபடுத்துவோம். நல்ல நல்ல முறையில தெய்வீகமான குணங்கள் இருந்தோம்னா அந்த மொபைல்லையுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து கிளாஸ் கேட்கறதோ இல்ல வந்து நம்ம வந்து பஜனை கேட்கறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம, ரைட். அதனால இப்போ வந்து எதுக்காக பண்றாங்கன்னா புலனுணர்ச்சிக்காக தான் பண்றாங்க. ஈவன் நம்ம நான் டிவோட்டி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தா கூட நம்மளுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மொபைல் போனை இந்த சோசியல் மீடியாவை வந்து யூஸ் பண்றதை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணணும். ரொம்ப அதுலயே வந்து அடிக்ஷனா வந்து இருக்கவே கூடாது, ரைட்டா. இத்தகைய பௌதீக கண்டுபிடிப்புகள் மனித சமூகத்தின் முன்னேற்றமாக கருதப்படுகின்றன. ஆனால் அவற்றின் விளைவு மக்கள் மேலும் மேலும் வன்முறையாளராகவும் கொடூரமானவராகவும் வளர்கின்றனர். மிருகங்களிடமும் இதர மனிதர்களிடமும் கொடூரமான நடத்தை கொள்கின்றனர். மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய கருத்து அவர்களிடம் இல்லை. மிருகவதை அசுர மக்களிடையே மிகவும் பரவலாக காணப்படுகிறது. இத்தகு மக்கள் உலகில் எதிரிகளாக கருதப்படுகின்றனர். அப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களே இல்லாம நம்ம வந்து ஒரு அனிமல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து அது வந்து உலகின் எதிரிகளாக தான் வந்து கருதப்படுகின்றனர் அப்படின்னு பிரபுபா சொல்றாரு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து மனுஷங்களா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதனால சொல்லுவோம், நம்ம வந்து நம்ம டிவோட்டி ஆகாட்டி கூட ஃபர்ஸ்ட் வந்து பி அ ஹியூமன் பீயிங். நம்ம வந்து மனுஷனா நடக்கணும் ஃபர்ஸ்ட். மனுஷனாவே பிஹேவ் பண்ணாம நான் டிவோட்டி அப்படின்ட்டு அப்படின்னா அது நல்லது இல்லை. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பீயிங் ஒரு மனுஷனா பிஹேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படிப்படியா வந்து நம்ம வந்து அந்த குணங்களெல்லாம் வளர்த்துக்கணும். ஏனெனில் எல்லோருக்கும் அழிவை கொடுக்கும் ஏதேனும் ஒன்றை இவர்கள் இறுதியில் கண்டுபிடிக்கவோ உண்டாக்கவோ செய்வர். உலகம் முழுவதும் தற்போது பெருமைப்படக்கூடிய அணு ஆயுத கண்டுபிடிப்பினை இந்த ஸ்லோகம் மறைமுகமாக முன்னறிவிக்கின்றது. எந்த நேரத்திலும் போர் வரலாம், இந்த அணு ஆயுதங்கள் பெரு நாசத்தை உண்டு பண்ணலாம். இத்தகு விஷயங்கள் உலகினை அழிப்பதற்கான மட்டுமே படைக்கப்பட்டுள்ளன. இது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இறை உணர்வு இல்லாததால் மனித சமுதாயத்தில் இத்தகு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவை உலக அமைதிக்காகவோ வளமைக்காகவோ அல்ல. ஸோ இங்கே பிரபுபாத் கொடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அணு ஆயுதங்கள். ஸோ பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய இஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். எல்லாருமே அகில உலகம், நம்ம வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது இல்லையா. அப்போ எல்லாருமே வந்து த டிவோட்டிஸ் ஆஃப் கிருஷ்ணா அப்படிங்கிற இது இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி பௌதிகமா விஷயத்துல வந்து நான் வந்து முன்னேற்றம் அடைய சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி அணு ஆயுதங்கள்லாம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா மற்ற நாட்டோட வளத்தை தான் வந்து சூறையாடுறாங்களே தவிர ஒரு ஒரு நட்பு ரீதியா வந்து அவங்க வந்து வந்து வளர்த்துக்கிறது. அது இது எல்லாத்துமே எதுக்கு காரணம் அப்படின்னா அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து இங்க கிருஷ்ணர் வந்து இங்க தெளிவா சொல்றார் இந்த பதத்துல. 10வது பார்க்கலாமா? இல்ல மாதாஜி, பத்மாவதி ஜனார்த்தனன் மாதாஜி.
இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண. காமம் ஆசித்ய துஷ்பூரம் தாபம் ஆஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதः தம்பமான மதான்விதாக மோகத்கிருத் ஜித்வா சத்ராஹன் ராஹான் மோகாத் பிரகிருஹித்வாசத் பிரஹாஹன் பர்வதந்தே சிசிவர்தः பிரவர்த்ததே சுஷிவர்விரததாக. டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. அசுரத்தன்மை உடையவர்கள் திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சம் அடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்போதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருள்களால் கவரப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. சோ அசுரத்தன்மையுடையவர்கள் இப்ப ஃபர்தரா என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சம் அடைந்து அதுக்கப்புறம் கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். இப்ப யாராவது வந்து சயின்டிஸ்டா இருக்காங்க, அவங்க ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, வா என்ன மாதிரி பண்றீங்க, அது என்னமோ நிறைய அவார்டெல்லாம் தர்றாங்க, ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, அது வந்து பொய் கர்வத்தினால அவங்க வந்து மயங்கி அது மூழ்கி இருக்காங்க. எப்பொழுதும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருட்களால் கவரப்படுகின்றனர். எது நிரந்தரம் இல்லையோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கவரப்படுறாங்க அப்படின்ட்டு இங்க கிருஷ்ணர் சொல்றார். அசுர மனப்பான்மை இங்கே விவரிக்கப்படுகிறது. அசுரர்களின் காமம் என்றும் திருப்தி அடைவதில்லை. பௌதீக இன்பத்திற்கான திருப்தி செய்ய முடியாத தங்களது ஆசைகளை அவர்கள் மேலும் மேலும் ஏற்பதால் அவர்கள் எப்பொழுதும் ஏக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர். ஸோ ஒண்ணு வந்து எப்பவுமே வந்து திருப்தி அடையவே மாட்டாங்க அவங்க. நம்ம என்னதான் வந்து பிரபுபா சொல்வார், செல்ஃப் கண்டென்ட் லைஃப், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. எது இல்லை, ஐயோ என்கிட்ட அது இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு ஏக்கத்திலேயே இருப்பாங்க. இப்ப அவங்க திருப்திப்படுத்தவே முடியாது. அப்போ அவர்களுக்கு வந்து என்றுமே வந்து காமம் என்றும் திருப்தி அடைவதில்லை. பௌதிக இன்பத்திற்கான திருப்தி செய்ய முடியாத தங்களது ஆசைகளை அவர் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போவார்கள். நம்மளே இப்ப நிறைய பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நம்மளே பார்க்கலாம். நிறைய விதமான ஆசைகள் வந்து இன்னைக்கு அது பண்ணலாம்னா அடுத்து இன்னொன்று பண்ணலாம், அது இன்னொன்று பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் பௌதிகமான விஷயங்கள்ல, ரைட்? அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து அசுரத்தன்மையுடைய குணங்கள் அப்படி எடுத்துக்கலாம். நிரந்தரமற்ற விஷயங்களை ஏற்பதால் அவர்கள் எப்பொழுதும் ஏக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர். இருப்பினும் மயக்கத்தினால் இத்தகைய செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு அறிவு இல்லை, தவறான வழியில் முன்னோக்கி செல்கிறோம் என்பதை காண முடியாது. நிரந்தரமற்ற விஷயங்களை ஏற்கும் அத்தகைய அசுர மக்கள் தங்களுக்கென ஒரு கடவுளை உருவாக்கி தங்களது சொந்த மந்திரங்களை படைத்து அவற்றை உச்சரிக்கவும் செய்கின்றனர். அதன் விளைவு என்னவெனில் காமம், சுகம், பௌதீக சொத்துக்களை குவித்தல் ஆகிய இரண்டு விஷயங்களில் அவர்கள் மேலும் மேலும் கவரப்படுகின்றனர். அசூஷி வர்தா, தூய்மையற்ற விரதங்கள் என்னும் சொல் விஷயத்தில் மிகவும் குறிப்பிடப்பட்டதாகும். அத்தகு அசுர மக்கள் மது, மங்கை, சூது, மாமிச உணவு ஆகியவற்றினால் மட்டுமே கவரப்படுகின்றனர். இவையே அவர்களது அசூச்சி, தூய்மையற்ற பழக்கங்களாகும். கர்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் தூண்டப்பட்டு அவர்கள் வேத நெறிகளை அங்கீகரிக்கப்படாத சில மத கொள்கைகளை உருவாக்குகின்றனர். இத்தகைய அசுரர்கள் உலகத்தில் மிகவும் வெறுக்கத்தக்கவர்களாக இருந்தாலும் செயற்கையான முறையில் உலகம் அழிவது அவர்களுக்கு ஒரு பொய்யான மரியாதை உண்டாக்குகின்றது. அவர்கள் நரகத்தை நோக்கி சென்றாலும் தம்மை மிகவும் முன்னேற்றம் அடைந்தவர்களாக எண்ணிக்கொள்கின்றனர். சோ நீங்க வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அசூச்சி. சுச்சி அப்படின்னா வந்து தூய்மையான விஷயங்கள், அசூச்சி அப்படின்னா தூய்மையற்ற விஷயங்கள். அப்ப தூய்மையற்ற விரதத்திற்கு அப்படின்னா வந்து எஸ் பிரபு யாராவது சொன்னீங்களா?
இல்ல சாரி ப்ரோ, கைப்பட்டு மைக் ஆன் ஆயிடுச்சுங்க ப்ரோ, சாரி. ஓகே 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 ப்ரோ. ஸோ இங்க வந்து பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து இது 4 விதமான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் பார்த்தோம் நம்ம, ரைட்டா? புலன் கட்டுப்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 தான், ரைட்? இப்போ கொலை, கருணையே இல்லை, நம்ம வந்து நோ மீட் ஈட்டிங், மற்ற உயிரினங்களை வந்து நம்ம வந்து கொல்லாம இருத்தலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணை, நமக்கு கருணை வேணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சூதாட்டம், நோ கேம்பிளிங், கேம்பிளிங்கே இருக்கக்கூடாது. இப்போ சூதாட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சத்தியமே இருக்காது, வந்து ஏமாற்றும் பக்கம் கொண்டது, ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து போதை வஸ்துக்களை சாப்பிட்றது, ரைட்? இப்போ போதை வஸ்துக்கள் அப்படின்னா எதுக்கா? இப்போ டீ காஃபி கூட ப்ரோபா சொல்லியிருப்பார், இன்க்ளூடிங் டீ காஃபின்னு சொல்லியிருப்பார் பர்பட்டில், ரைட்டா? ஸோ டீ காஃபி கூட வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னா தவம் இருக்கிறது, ரைட்டா? ஸோ நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது இருக்கு, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்மகிட்ட தவங்கள் இருக்கணும். அப்போ தவங்கள் இல்லாமல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசுர குணங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாமே எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்புறம் தவறான பாலுறவு, ரைட்? ஸோ அவுட் சைட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது தூய்மையை காட்டுது. இப்போ இந்த 4 விஷயங்களுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பொழுதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள். எப்பொழுதுமே வந்து இதுதான் தூய்மையற்ற விரதங்கள், இந்த 4மே வந்து தூய்மையற்ற விரதங்கள், இதுலயே வந்து அவங்க எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களே ஒரு ஒரு கடவுளை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு மந்திரத்தை கிரியேட் பண்ணி அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு அல்டிமேட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மது மாமிசம், அந்த மாதிரி வந்து பணம், அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கான பௌதிகமான விஷயங்களை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரபுபாத் வந்து சொல்றார், கிருஷ்ணரை வந்து சொல்றாரு இந்த இடத்துல. ஓகே. அடுத்து வந்து 11-12 போலாம். சுமித்ரா மாதாஜி Yes, Prabhu. 11-12. चिन्तामपरिमेयां च Tintam abarimeyan sa प्रलयान्ताम् उपाश्रितः pralayantam ubarshvitaha कामो बपो तत्परमा kama boha parama एवादिति निश्चिता edavat iti nitsita आशाभाषै सैतैर्भक्ता asha basha sadair bhakta कामक्रोधपरायणः kama krodha parayanaha ईहन्ते कामभोगार्थम् ihande kama bohartam अन्यायेनात् सञ्जयान् அந்யாயேனார்த்த சஞ்சயான். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவதாச பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். மனித நாகரீகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரை உள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுணர்ச்சிக்காக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா சிந்தாம் அபரிமேயம்னா அளவற்ற, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். மனித நாகரிகத்தினோட முக்கிய தேவை என்னன்னா புலன்களை திருப்திப்படுத்துவதுதான், ரைட்டா? பட் ஆனா நமக்கு பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு வந்து மனித நாகரிகத்தினுடைய முக்கிய தேவை என்னன்னா திருப்பி வந்து பகவான் லோகத்துக்கு போறதுதான். நம்ம கோல் வந்து திருப்பி வந்து நம்ம வந்து ஜீவர சுரூப கிருஷ்ண நித்தியதாசன் திருப்பி வந்து நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்கே இப்படி என்ன பண்றாங்கன்னா சிந்தாம், பயங்களும் கவலைகளும், சிந்தாம் அப்படின்னா பயங்களும் கவலைகளும் எப்படி இருக்கு அப்படின்னா அபரிமேயாம், அளவற்றவை. அது மட்டும் இல்லாம பிரளயந்தம், மரணம் வரை அவங்க என்ன பண்றாங்கன்னா மரணம் வரைக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய கவலைகள் வந்து அளக்கவே முடியாதுன்னு சொல்றாருங்க.
இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையுள்ள அவர்களது கவலை அளக்கவே முடியாது. எண்ணிலடங்கா கவலைகள், பயமும் கவலைகளுமே இருந்துட்டே இருக்கும். பிரளயாந்தாம் உபார்ஷிதா காமோ காமோ பபோகா பரம ஏதாவத் இது நிச்சிதா. ரைட்? அப்போ அவங்களுடைய எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்வினுடைய மிக உயர்ந்த குறிக்கோள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து அந்த திருப்தி, புலன்களை திருப்தி செய்வதுதான் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க. ரைட்? அது மட்டும் இல்லாம ஆஷா பாஷா, ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் புலனுகர்ச்சிக்காக அநியாயமான வாழ்வில் செல்வத்தை சேர்க்கின்றனர். சோ அவங்க எப்படி செல்வம் சேர்க்கிறாங்க அப்படின்ட்டு இங்க கிருஷ்ணன் சொல்ல, அநியாயமான, ரைட், நேச்சுரலா நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம அநியாயமாக வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா செல்வத்தை சேகரிக்கின்றனர் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்றார். புல இன்பமே வாழ்வின் இறுதி குறிக்கோள் என்று ஏற்கும் அசுரர்கள் அக்கருத்தினை மரணம் வரை தொடர்கின்றனர். ஸோ நம்மளே பார்க்கலாம், ப்ராக்டிக்கலா நம்ம வந்து ஒரு யாராவது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு கிருஷ்ண கான்சியஸ் இல்லை அப்படின்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கு, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு, அவங்க எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம. ரைட்? அப்ப இறுதி வரையுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மரணம் வரை அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இதை புலனின்பமே தான், புலனின்பம் தான், அது பண்றது இது பண்றது, படத்துக்கு போறது, என்ன சொல்றது, எல்லாமே வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட். லீவு அப்படி விட்டா எங்கேயாவது வந்து நம்ம பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, யாத்திரா போறாங்க. பட் ஆனா பௌதிகமான விஷயத்துல இருக்காங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த கண்ட்ரிக்கு போறது, இந்த கண்ட்ரிக்கு போறது அப்படின்ட்டு தன்னுடைய எப்பவுமே புலன்பத்திலே ஈடுபட்டு இருக்காங்க. ரைட்டா? மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உள்ளது என்பதை அவர்கள் நம்புவதில்லை. அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க. ஒருவன் இவ்வுலகில் செய்யும் செயல்களுக்கு கர்மத்திற்கு ஏற்ப பல்வேறு விதமான உடல்களை அடைகின்றான் என்பதிலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வாழ்க்கைக்கான அவர்களது திட்டங்கள் எப்பொழுதும் முடிவுறுவதில்லை. திட்டத்திற்கு மேல் திட்டம் தீட்டிக் கொண்டே செல்கின்றனர். இத்திட்டங்கள் எதுவும் ஒருபோதும் முடிவுறப் போவதில்லை. அத்தகைய அசுரத்தன்மையுடையவர் ஒருவரை பற்றிய சுய அனுபவம் எமக்கு உள்ளது. அவர் மரண தருவாயிலும் கூட தனது வாழ்நாளை 4 வருடங்களாவது நீடிக்குமாறு மருத்துவரிடம் வேண்டினார். ஏனெனில் அவரது திட்டங்கள் இன்னும் முடிவு செய்யப்பெறவில்லை. வாழ்க்கையின் ஒரு கணத்தை கூட மருத்துவரால் நீடிக்க முடியாது என்பதற்கு இத்தகைய முட்டாள் மக்கள் அறிவதில்லை. கட்டளை வைத்து விட்டால் மனிதனுடைய ஆசைக்கு இடமே இல்லை. ஒருவன் எவ்வளவு காலம் அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளதோ அதற்கு மேல் ஒரு நொடி கூட இயற்கையின் சட்டங்கள் அனுமதிப்பதில்லை. ரைட்டா? இங்க பிரபுபா சொல்றார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நம்ம வந்து அவர் நிறைய பிளான் போட்டு வச்சிருப்பார். நம்ம வந்து இந்த மிஸ்டர் கைலாஸ்னு ஒரு ஸ்டோரி கேட்டுப்போம் நம்ம. ரைட்டா? ஸோ அவர் வந்து பிரம்மா சரி நாரதமுனி வந்து கூப்பிடுவார். அப்பா இந்த லைஃப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்லுவார், இல்லை நான் வந்து என் பசங்கள்லாம் வந்து எப்படின்னு சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றார். சரிப்பா ஓகே அப்படின்ட்டு நாரதமுனி போயிடுறார். அதுக்கப்புறம் திரும்பவும் வர பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுத்து, சமயம் எல்லாத்துக்கும் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுத்து, அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தைங்க பிறந்திருக்கு, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிளான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மாத்திக்கிட்டே இருக்கும். இங்க வந்து பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நிறைய பிளான் வச்சிருப்பேன், அது பண்ணணும் இது பண்ணணும், என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த சொத்து வாங்கணும் இந்த சொத்து வாங்கணும், நிறைய நமக்கு பிளான் வந்து வச்சுட்டே இருப்போம். அது முடிவு பெறாதனால நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்கேன், எனக்கு வந்து ஐசியூ இருக்கேன், நான் வந்து எனி டைம் டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இருந்தாலும் வந்து ஏதாவது பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இங்கே வந்து இப்போ சொல்றாரு. இப்போ அதெல்லாமே முட்டாள்தனமான விஷயங்கள். அப்படின்ட்டுனா இயற்கையோட சட்டத்தின் கீழே நம்ம வந்து கொஞ்சம் கூட எதுவுமே வந்து ஒரு நொடி கூட இயற்கையின் சட்டங்களை அனுபவிப்பதில்லை. ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து இங்க இருக்கவே முடியாது. நம்ம கிளம்பணும், இந்த உடலை விட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா நோபடி கேன் ஸ்டாப். யாருனாலையும் நம்மளை வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ரைட்டா? டாக்டர் நினைச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. டாக்டரே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து எல்லாம் மேல இருக்க பார்த்துக்குவான், எல்லாம் அவன் செயல், அவங்க என்ன அவங்க பிளான் என்ன வச்சுக்காரோ அதான் நடக்கும் அப்படிம்பாங்க.
பட் ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா நிறைய பிளான் வச்சுட்டு அந்த அந்த இதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு நமக்கு நிறைய பண்ணிகிட்டே இருப்போம். இது எல்லாமே வந்து அசுர குணங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். அப்போ நம்ம வந்து திருப்பி திருப்பி செக் பண்ணிட்டே இருக்கணும், நான் இந்த மாதிரி இருக்கனா, நான் தெய்வீகமா இருக்கனா இல்ல அசுரனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்பப்ப செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். கடவுளின் மீதோ தனக்குள் இருக்கும் பரமாத்மாவின் மீதோ நம்பிக்கை இல்லாத அசுரத்தன்மையுடைய மனிதன் வெறும் புலனுணர்ச்சிக்காக எல்லா விதமான பாவ செயல்களையும் செய்கிறான். தனது இதயத்திற்குள் ஒரு சாட்சி அமர்ந்திருப்பதை அவன் அறியான். ஸோ நம்ம ஆஹ், நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மா வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ மனசாட்சி பிரகாரம் நமக்கு வந்து நம்ம எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். பரமாத்மா வந்து ஆல்வேஸ் 24 hours 365 days வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். அப்போ அந்த விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்றோம்னா அவங்க வந்து நிறைய தவறுகள்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு இங்க பிரபுபா சொல்றார். ஸோ அது வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அசுர மென்டாலிட்டி இருக்கவங்க வந்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அத்தகு பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவின் செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். உபநிஷங்களில் கூறப்பட்டிருப்பதை போல ஒரு மரத்தில் 2 பறவைகள் அமர்ந்துள்ளன. செயல்படும் பறவை ஒன்று கிளைகளின் கனியை உண்டு இன்புறவோ துன்புறவோ செய்கின்றது, மற்றதோ சாட்சியாக இருக்கின்றது. ஆனால் அசுரத்தன்மையுடையவனுக்கு வேத இலக்கியங்களை பற்றி அறிவு இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. எனவே விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் புலனின்பத்திற்காக எதையும் செய்வதை அவன் சகஜமாக உணர்கின்றான். ஸோ இப்போ இந்த ஜென்சி இப்போ இந்த இருக்கிற இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆர் பக்தி இல்லாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணுறோம், அதனால வந்து விளைவுகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத யாருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. இப்போ ஒருத்தர் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட்ல ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஓவர் ஸ்பீட் வந்து நம்மளை வந்து கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, ரைட்டா? பட் அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா பார்த்தீங்க அப்படின்னா, ரோட்ல வந்து பயங்கரமா இருக்கும். பட் அதுல வந்து சர்ரு புர்ரு அப்படின்ட்டு பயங்கரமா போவாங்க. ஈஸியால நான் பார்க்கலாம், நம்ம கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்க்கலாம். அவங்க எஸ்பெஷலி சண்டேஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ். அவங்க பாட்டுக்கு வந்து சர்ரு சர்ரு சர்ன்னு போவாங்க. பட் ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்ன அவங்களுக்கு வந்து நாலேஜே கிடையாது. தே டு நாட் ஹவ் எனி ப்ராப்பர் நாலேஜ். இப்போ அந்த நாலேஜே இல்லாதனால என்ன பண்ணணும்னா அவன் வந்து அந்த அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ அதனால வந்து எதுவுமே என்ன நடக்கும் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் நமக்கு என்ன நடக்க போகுது, இது பண்ணுனேன் அப்படின்னா வாட் இஸ் ரியாக்ஷன் ஐம் கோயிங் டு கெட், அதனால எனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க புரிஞ்சிக்காம ஆர் ரியலைஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான காரியங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே அசுர மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ அதனால வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு திரும்ப திரும்பவும் செக் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி வந்து சொல்லுவாங்க இல்லையா, சுகர் பேஷண்டா இல்லை வந்து எதனா டெய்லி வந்து நீங்கள் வீட்டிலே செக் பண்ணிக்கலாம் இல்லையா, அது மாதிரி வந்து நமக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து பாப்புலேட் ஆகும்போது நமக்கு வந்து அரைஸ் ஆகும்போது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 13th ஸ்லோகம் பார்க்கலாம். யாரு படிக்கிறா? லக்ஷ்மி மாதாஜி இருக்கீங்களா? Yes, Prabhu. Hare Krishna, Prabhu. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதம் அத்ய மயா லப்தம் Idam Atya Maya Laptam இமம் பிராஸ்பத்யே மனோரதம் Imam Praspatye Manoradam இதம் அஸ்தி தம் அபிமே Idam Astitam Abhime பவிஷ்யதி புனர்தனம். Bhavishyati Punartanam அசௌ மயா ஹதா ஹர்தூர் Aso Maya Hada Hastur அனிஷ்யே சபரானபி Arishye Saparanabi ஈஸ்வரோ அகம் அகம் போஹி Ishvaro Aham Aham Bohi சித்தோ அகம் பலவான் சுகி. Itto Aham Aham Balavan Sukhi ஆடையோ
बिजन्वान् अस्मि आडयो विजवान अस्मि कोऽन्योऽसिति शुश्रूषो मया कोऽन्यो श्रुति शुश्रूषो मया यस्ये दास्यामि मोतिशया यस्ये दास्यामि मूषिष्यः यज्ञान विमोहितः यज्ञाना विमोहितः அசுரத்தன்மை உடையவன் எண்ணுகின்றான். இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது. எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடையப் போகின்றேன். தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி. அவனை நான் கொன்றுவிட்டேன். என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர். நானே எல்லாவற்றின் இறைவன். நானே அனுபவிப்பாளன். நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னைப் போன்ற சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ இங்க கிருஷ்ணர் சொல்றார், அசுரத்தன்மை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, அதை வந்து மல்டிப்ளை பண்ணி நான் இன்னைக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறேன், அதுல போடுறேன், இதுல போடுறேன், ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றேன், எது வேணா நமக்கு ஒரு பிளான் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு இடம் வாங்குறேன், இந்த இடத்துல இடம் வாங்கினேன்னா எனக்கு இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்து இடம் வாங்குறேன், நாளைக்கு 1 கோடி போகும், 2 கோடி போகும் அப்படின்னு நம்மளே என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அப்படியே மனக்கோட்டை கட்டிட்டே இருக்கோம். எனது திட்டங்கள் படி, எனக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எனது திட்டங்கள் படி எல்லாமே நான் பண்றேன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. ரைட்டா? எனது திட்டங்களின் படி நான் நிறைய லாபம் அடைய போகிறேன். தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் இது மேல் மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி. இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நிறைய நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற 10 லட்சம் 20 லட்சம் இது போட்டோம் அப்படின்னா நாளைக்கு 10 கோடி 20 கோடி வரும் அப்படின்ட்டு அவங்க திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா இது எனக்கு எதிரி, இவன் தான் எனக்கு எதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவனை நான் கொன்று விட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர், நானே எல்லாவற்றின் இறைவன். ஸோ நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைச்சுக்கிறாங்க. பகவான் காரணம் அப்படின்னு நினைக்காம தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். ஸோ எல்லாருக்கும் அனுபவிப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா, முன்னாடி பார்த்தோம், போன பதத்துல பார்த்தோம், அனுபவிப்பாளர், உண்மையான அனுபவிப்பாளர் யாருன்னா கிருஷ்ணர் தான். அதை தெரிஞ்சுக்காம எல்லாத்துக்குமே நானே 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 நான்றே இருக்காங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாமே அசுர மென்டாலிட்டி. செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னை போன்ற சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்களை செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர். ஸோ நம்ம பார்த்துக்கலாம், நம்ம யாராவது ஒருத்தவங்க இது பண்றேன் அது பண்றேன்னு சொன்னாங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, அப்போ உடனே இந்த ஸ்லோ நமக்கு ஞாபகம் வரணும். கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில 16ஆம் அத்தியாயத்துல 13 to 15 கிருஷ்ணர் சொல்றார், யாரெல்லாம் இந்த மாதிரி செல்ஃப் டப்பா அடிச்சிட்டு இருக்காங்களோ அப்போ அவங்களுக்குலாம் நினைச்சுக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே கிருஷ்ணர் அள்ளி சொல்லியிருக்காருப்பா, இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கலாம் நம்ம. அடுத்து 16வது ஸ்லோகம் பார்க்கலாம். யாரு படிக்கிறா? தினகரன் பிரபு. அநேக சித்த விப்ராந்த மோகஜால சமாவிருதா பிரசக்தா காமபோகேஷு வதந்தி நாகே அசௌச்சௌ.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்தா சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலையினால் சூழப்பட்ட அவர்கள் புலனின்பத்தின் பாலமாக பற்றுடையவர்களாக நரகத்தில் வீற்றுள்ளார். ஹரே கிருஷ்ணா. பலமான பலமான பற்றுடையவர்களாகி ஸ்ட்ராங்கா வந்து அதுல பற்றுகள் பெற்றிருக்காங்க. நரகத்தில் வீழ்ச்சியுறுகின்றனர். வினோத் பிரபு, பர்பட் அப்படியே படிச்சுட்டே வாங்க. அதுல ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருந்தானா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. செல்வத்தை சேர்க்கும் தனது ஆசையின் எல்லையினை அசுரத்தன்மையுடையவன் அறிவதில்லை. அது வரப்பட்டதாகும். சாரி. தன்னிடம் தற்போது இவ்வளவு செல்வம் உள்ளது என்றும் இருக்கும் செல்வத்தை மேன்மேலும் ஈடுபடுத்துவதற்கான திட்டங்கள் யாவை என்பதை மட்டுமே அவன் எண்ணுகின்றான். இதற்காக அவன் எந்த பாவகரமான வழியிலும் ஈடுபட தயங்குவதில்லை. எனவே ஓகே, ஒரு அநியாயம் நிமிஷம் பிரபு. ஒரு நிமிஷம் பிரபு. அப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஸோ இங்க வந்து நம்ம ஒரு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ நம்ம ஒரு விஷயத்த சம்பாதிக்கணும், அதுக்கு பண்ணணும் அப்படின்னா அடுத்தவனோட சொத்தை அடிச்சு பிடிச்சாவது வந்து நான் வந்து அதை வந்து நான் வந்து நம்ம தன்னுடைய பணத்தை வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும் பார்க்கணுமே தவிர ஒரு சுயமா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. பட் ஆனால் இருந்தாலும் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா என்னது செல்வத்தை மேலும் மேலும் திட்டங்கள் யாவும் என்பதை மட்டுமே அவன் எண்ணினான். இத்தருக்கு எந்த பாவகரமான வழியில் ஈடுபட தயங்குவதில்லை. அப்போ நம்ம பார்க்கலாம் நிறைய நியூஸ்லாம் வந்து நமக்கு பார்க்குறோம். சில வீடியோஸ்லாம் வந்து மக்கள் அனுப்புறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட எந்த பாவங்கள் செஞ்சு எப்படியாவது வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன வேணா எந்த லெவலுக்கு வேணா போவாங்க. அதுதான் வந்து அசுர மென்டாலிட்டி. ஓகே, எஸ் பிரபு, ஃபர்தரா படிங்க பிரபு. எனவே அநியாயமான இன்பத்திற்காக அவன் கள்ளச்சந்தையில் ஈடுபடுகின்றான். அவனிடம் ஏற்கனவே இருக்கும் நிலம், குடும்பம், வீடு மற்றும் வங்கி இருப்பினால் மிகவும் மயக்கப்பட்டு அவற்றை அதிகரிப்பதற்காக அவன் எப்போதும் திட்டமிட்டு கொண்டுள்ளான். தனது சொந்த பலத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள அவன் தன்னால் அடையப்படுபவை தனது கடந்த கால நற்செயல்களின் விளைவே என்பதை அறியாதவனாக இருக்கின்றான். இத்தகைய விஷயங்களை ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் நமக்கு ஒரு நிறைய பணம் அதெல்லாம் நல்லா செல்வங்களா இருந்தாலும் அப்படின்னா அது வந்து இப்போ வந்து நான் போன ஜென்மத்துல ப்ரீவியஸ் ஜென்மத்துல ஒரு நல்ல விஷயத்தினால எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சிக்காம தான் ஏதோ கஷ்டப்பட்டு தன்னோட முயற்சினாலதான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பட் எல்லாமே வந்து கர்மத்து பிரகாரம் நடக்குது அப்படிங்கிறத அது வந்து புரிஞ்சிக்காம அவங்க இருக்காங்க. மங்கள் நிதாய் பிரபு, அடுத்தது படிங்க பிரபு. ஸ்லோகம் ப்ரோ. எஸ் ப்ரோ. இல்ல 16லயே இப்போ பர்பட் படிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே சோ தனது கடந்த கால நற்செயல்களின் விளைவே என்பதை அறியாதவனாக இருக்கிறான். அதுக்கு அடுத்து படிங்க. இத்தகைய விஷயங்களை சேகரிப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தனது முந்தைய காரணங்களை பற்றிய எந்த அறிவும் அவனிடம் இல்லை. தன்னுடைய பெரும் சொத்துக்கள் அனைத்திற்கும் தனது சொந்த முயற்சியே காரணம் என்று அவன் எண்ணிக்கொண்டுள்ளான். அசுர தன்மையினன் தனது சொந்த செயல்களின் வலிமையில் நம்பிக்கையுடன் இருக்கின்றான். கர்மத்தின் விதிகளை நம்புவதில்லை. கர்ம விதிகளின்படி ஒரு மனிதன் உயர் குடும்பத்தில் பிறக்கிறான், அல்லது செல்வந்தனாக ஆகிறான், அல்லது மிகுந்த கல்வி அறிவை பெறுகிறான், அல்லது மிகவும் அழகானவனாக இருக்கின்றான். இவை அவனால் முன்பு செய்யப்பட்ட நற்செயல்களின் விளைவுகளே. ஆனால் அசுரத்தன்மை உடையவனோ இவை எல்லாம் தற்செயலானவை என்றும் தனது சொந்த திறமையின் வலிமையால் சேர்க்கப்பட்டவை என்றும் எண்ணுகின்றான். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? சோ எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் தான் என்னோட காரணத்தினாலதான் வருது, நான் எல்லாமே நான் அப்படின்ட்டே இருக்காங்க. ஆனா வந்து
இங்க பிரபுபா தெளிவா சொல்றாரு, எல்லாமே வந்து தன்னுடைய முந்தைய பிறவியினால நம்ம செய்த நற்பண்புகள்னால, நற்காரியங்களால, நல்ல கர்மத்தினாலதான் நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எஸ் பிரபு. பலதரப்பட்ட மக்கள் அழகு மற்றும் கல்விக்கு பின்னால் ஒரு ஏற்பாடு இருப்பதை அவன் உணர்வதில்லை. இத்தகைய அசுரத்தன்மையுடைய மனிதனிடம் போட்டிக்கு வரும் எவனுமே அவனை எதிரியாகி விடுகின்றான். அசுரத்தன்மையுடைய மக்கள் பலர் இருக்கின்றனர். இவர்களில் ஒவ்வொருவனும் மற்றொருவனுக்கு எதிரியே. இந்த விரோதம் மேலும் மேலும் ஆழமாகிக் கொண்டே செல்கிறது. நபர்களுக்கு இடையில், பின்னர் குடும்பங்களுக்கு இடையில், சமூகங்களுக்கு இடையில் என்று இறுதியில் நாடுகளுக்கு இடையில் இந்த விரோதம் வளர்கின்றது. இவ்வாறு சச்சரவு, போர் மற்றும் விரோதங்கள் உலகெங்கும் தொடர்கின்றன. ஓகே, இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வந்து இந்த மாதிரி அசுர மென்டாலிட்டி இருக்கும்போது பலதரப்பட்ட மக்கள் அழகு மற்றும் கல்விக்கு பின்னால் ஒரு ஏற்பாடு இருப்பதை அவனை உணர்வதில்லை. இதற்கு அசுரத்தன்மையுடைய மனிதர்களிடம் போட்டிக்கு வரும் எவனுமே அவனது எதிரியாகி விடுகிறான். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம். இப்போ நான் ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நமக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து வந்தாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் அந்த பக்தரோ இல்லை வந்து ஏதோ விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா வந்து எனக்கு ஓகே, எனக்கு அகைன்ஸ்டா வந்திருக்காங்க, எனக்கு போட்டியா வந்திருக்காங்கன்னு தோணும் நமக்கு. ரைட்டா? அதுல இருந்து தான் அப்படியே ஆரம்பிக்கும். நான் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு அப்படியே ஒரு நபர் வந்தார் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசுரத்தன்மையுடைய மனிதர்கள் போட்டிக்கு வரும் எவனுமே அவன் எதிரியாக விடுகின்றனர். அசுரத்தன்மையுடைய மக்கள் பலர் இருக்கின்றனர். அப்போ ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த எதிரித்தன்மை மேல மேல அப்படியே அந்த ஆழமாயிட்டு போறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பேருக்குள்ள அந்த எதிரி மனப்பான்மை வரும். அப்புறம் வந்து குடும்பத்திற்குள்ள, ரைட்டா, அண்ணன் தம்பி அதுக்குள்ள ஒரு எதிரி மனப்பான்மை, பிரிவினை ஏற்படும். அப்போ இல்லாட்டி ஒரு சமூக இடையில நம்ம பார்க்குறோம் இல்லையா, சமூக இடையில மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு அப்படின்னா அதனால என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கேப் வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர், அப்புறம் வந்து ஒரு குடும்பம், அப்படியே இப்போ ஒரு ரெண்டு டிவோட்டிஸோ 2 பேர் பேசலன்னு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்படியே குடும்பம் பேச மாட்டாங்க. இப்போ குடும்பமே பேசல அப்படின்னா வந்து ஓகே, அப்புறம் கம்யூனிட்டி இவங்கெல்லாம் அப்படி இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு பேச மாட்டாங்க. அது மாதிரி வந்து ஒரு அந்த அசுர மென்டாலிட்டி இருக்கிறதுனால என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் வருது பாருங்க. ரைட்? ஸோ நாட் ஓன்லி ஒரு இண்டிவிஜுவல். இப்போ நான் வந்து அசுர மென்டாலிட்டி நான் இருக்கேன் அப்படின்னா நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. என்னை சுற்றி இருக்க அவங்க அனைவருமே நான் வந்து என்ன பண்றேன்னா கஷ்டப்படுத்துறேன். ரைட்டா? அதுதான் வந்து அசுர மென்டாலிட்டியோட குணங்கள். அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ தெய்வீகமா குணங்களா இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து எதிரியே கிடையாது. பக்தனுக்கு வந்து எதிரியே கிடையாது. எல்லாமே வந்து பகவானுடைய பக்தர்கள் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இல்லை. எப்போ வந்து அந்த மென்டாலிட்டி இல்லாம நமக்கு வந்து எனக்கு எதிரி அந்த மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களை குறை சொல்றது, ஒருத்தங்களை குறை சொல்றது, இந்த டிவோட்டி அப்படி, அந்த டிவோட்டி அப்படின்னு, இதெல்லாம் வந்து பிரஜல்பா. பிரபுபா சொல்லுவாரு, அன்னெசரி மற்றவங்களை பற்றி பேசுறது எல்லாமே வந்து ஒரு அந்த மென்டாலிட்டி தான். அது வந்து டெமானியாக் மென்டாலிட்டி தான். அது வந்து ஒரு பக்தனோட மென்டாலிட்டி கிடையாது. புரியுதா? ஸோ அதனால வந்து நமக்கு என்ன ஒரு சேவை கொடுக்கப்பட்டிருக்கோ நமக்கு வந்து அதை போய் செஞ்சுட்டு வரணுமே தவிர நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்களை குறை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ப்ராப்பரா சேவை செய்ய முடியாது. சரி, நம்ம டிவோட்டி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து பிரபுபா சொல்லுவார் இல்லையா, அதாவது வந்து அனிமல்ஸ்லாம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம போனா கூட வந்து ஃபைன் கிடையாது. ரைட்டா? படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பக்தனே கிடையாது, நான் ஒன்று தப்பு பண்ணேன் அப்படின்னா வந்து ஓகேப்பா, அவனுக்கு வந்து விஷயங்கள் தெரியாது, தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா ஒரு பக்தனே தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து மன்னிக்க முடியுமா? ரைட்டா? படிச்சிருக்கான், மனுஷனா இருக்கான், மனுஷனுக்கு வந்து 6 அறிவு இருக்கு, இந்த டிராஃபிக் சிக்னலை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். பட் ஆனால் அதையும் கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா போலீஸ் ஃபைன் போடுவாங்களா? அதே மாதிரி நம்ம வந்து எந்த நிலைமையில் இருக்கோம்னு பார்த்து நம்ம வந்து நம்மளுக்கு செயல்கள் செய்யும் போது நமக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும். அந்த மாதிரி குணங்கள் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம அதை வந்து நீக்கிக்கணும். அது மாதிரி இல்லாம நம்ம நல்லபடியான குணங்களை வந்து வளர்த்துக்கணும் நம்ம. அடுத்து பத்மாவதி மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா அடுத்து ஃபர்தரா? மற்ற எல்லோருடைய தியாகத்தின் மூலம், அது அந்த செகண்ட் பேராகிராஃப். எஸ் பிரபுஜி, பிரணாம்ஸ் பிரபுஜி. மற்ற எல்லோருடைய தியாகத்தின் மூலம் தான் வாழலாம் என்று ஒவ்வொரு அசுரத்தன்மையினனும் நினைக்கின்றான்.
பொதுவாக அசுரத்தன்மையுடையவன் தன்னையே பரமபுருஷ பகவானாக எண்ணுகின்றான். மேலும் அத்தகு சுபாவம் உடையவன் தன்னை பின்பற்றுபவர்களிடம் பிரச்சாரம் செய்கிறான். கடவுளை நீங்கள் ஏன் எல்லா இடங்களையும் தேடிக் கொண்டுள்ளீர்கள்? நீங்களே கடவுள். நீங்கள் எதை விரும்பினாலும் அதை செய்யலாம். கடவுளை நம்பாதீர். கடவுளை தூக்கி எறியுங்கள். கடவுள் இறந்து விட்டான். இவையே அசுரரின் பிரச்சாரங்கள். ஸோ அசுரர்களின் இன்னைக்கு பிரச்சாரம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம ஸோ இன்னைக்கு வந்து மக்கள்லாம் இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த திராவிடம் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து நம்பாம இருக்கிறது, கடவுளுக்கு அகெயின்ஸ்டா பேசுறது, ரைட்டா, நீங்களும் கடவுள், நாத்திக சித்தாந்தத்தை பேசுறது, நீயும் கடவுள் நானும் கடவுள், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அசுரத்தன்மையுடைய மனிதனுடைய குணங்கள். ஓகே ஓகே. விர்ஜேஸ்வரி மாதாஜி, ஃபர்தரா நீங்க படிக்கிறீங்களா? பாதி படிங்க அதுல, அதுக்கப்புறம் பிரேமமய மாதாஜி படிப்பாங்க கொஞ்சம். விர்ஜேஸ்வரி மாதாஜி இருக்கீங்களா? ஓகே, எஸ் மாதாஜி. இந்த பேராகிராஃப்ல பாதி படிங்க மாதாஜி. லாஸ்ட் பேராகிராஃப். தனக்கு சமமான அல்லது தன்னை விட அதிகமான செல்வமும் செல்வாக்கும் உடைய நபர்களை தன்மையினன் கண்டாலும் கூட தன்னை விட செல்வந்தர் யாரும் இல்லை என்றும் தன்னை விட செல்வாக்கு உடையவர் யாரும் அல்லர் என்றும் நினைக்கின்றான். உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதை பொறுத்தவரை யாகங்கள் செய்வதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தமது சுயமான முறையில் யாகங்களை உருவாக்கலாம் என்றும் ஏதேனும் இயந்திரங்களை தயார் செய்து எந்த உயர் கிரகங்களையும் சென்றடைய முடியும் என்றும் அசுரர்கள் எண்ணுகின்றனர். இத்தகைய அசுரத்தன்மையுடைய மனிதனுக்கு ஓகே மாதாஜி. பிரேமமய மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. இத்தகைய படிக்கிறேன் பிரபு. இத்தகைய பிரபு ஒரு நிமிஷம் பிரபு. ஒரு நிமிஷம் படிக்கிறேன். ஓகே ஓகே மாதாஜி. புவனேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இத்தகைய அசுரத்தன்மையுடைய மனிதனுக்கு சிறந்த உதாரணம் ராவணன். வேதங்களில் விதிக்கப்பட்டிருக்கும் யாகங்களை செய்யாமல் யாரு வேண்டுமானாலும் சர்வ லோகங்களை அடைவதற்கு மாடிப்படியை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கான திட்டத்தை அவன் மக்களிடம் முன்வைத்தான். அதுபோல தற்போதைய யுகத்திலும் இத்தகு அசுர மனிதர்கள் இயந்திர அமைப்புகளின் மூலம் உயர் கிரகங்களை சென்றடைய கடுமையாக முயற்சி செய்து வருகின்றனர். இவையெல்லாம் மயக்கத்தின் உதாரணங்கள். விளைவு என்னவெனில் தங்களை அறியாமையிலேயே இவர்கள் நரகத்தை நோக்கி நழுவி கொண்டுள்ளனர். மோக ஜால என்னும் சமஸ்கிருத சொல் இங்கே மிகவும் முக்கியமானது. ஜால என்றால் வலை. வலையில் சிக்கிய மீன்களை போன்று வெளியேறுவதற்கான வழி ஏதும் இவர்களுக்கு இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அது வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தான் என்னை விட வந்து வேற யாரும் செல்வந்தன் கிடையாது, எனக்கு மிஞ்சி யாருமே கிடையாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பிரபுபாத கொடுத்துருக்க ராவணன் வந்து எப்படி ராமாயண காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ராவணன் வந்து சொர்க்கலோகத்துக்கு வந்து மாடிப்படி அமைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து மற்ற கிரகங்களுக்குமே வந்து நம்ம வந்து டெக்னாலஜி மூலமாக வந்து நம்ம வந்து மூன் பிளானட்டுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது அப்படின்ட்டு அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டா? ஸோ இதெல்லாமே வந்து இதுல அந்த எப்படி என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா மாயை வலை, மோகஜாலா. அதுல போயிட்டு திருப்பி அந்த சிக்கிய மீன்கள் போன்று வெளியேறுவதற்கான வழியேறும் இவர்களுக்கு இல்லை. திருப்பி வந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாது, ரைட்? அந்த மாதிரி வந்து மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கிருஷ்ணா சொல்றார் இந்த பதத்துல. அடுத்து 17 பார்க்கலாம். ஜெயர்தா லட்சுமி தேவி மாதா, நீ படிக்கிறீங்களா மாதா? தண்ணி குடிச்சிட்டீங்களா? ஓகே. இப்போ வந்து பிரேமமய மாதாஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. ஒரு நிமிஷம். அவங்க சரியா தொண்டை சரியாயிடுச்சு போல. ஆமா.
ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தா ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தா தனமானா மதான்விதாः தனமான மதான்விதாः யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே யஜந்தே நாம யக்ஞைஸ்ய தம்பே நாவித பூர்வகம். தம்பே நாவித்தி பூர்வகம். செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்ட திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் கர்வத்துடன் யாகங்களை செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ மாதாஜி. யாரு? ஜெயதா மாதாஜி. எஸ் மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. பொருளுரை வழங்கிய ராசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாகி ஜெய். எந்த அதிகாரியையும் சாஸ்திரத்தையும் பொருட்படுத்தாமல் தங்களையே எல்லாமாக எண்ணிக்கொண்டுள்ள அசுர தன்மையினர் சில சமயங்களில் பெயரளவிலான மத சடங்குகளையும் யாகங்களையும் செய்கின்றனர். அதிகாரிகளின் மீது நம்பிக்கை இல்லாததால் இவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக உள்ளனர். சிறிது செல்வத்தையும் பொய் கௌரவத்தையும் சேர்த்து கொள்வதால் உண்டாகும் மயக்கமே இதற்கு காரணம். சில சமயங்களில் இத்தகு அசுரர்கள் பிரச்சாரகர்களின் வேடத்தில் மக்களை தவறான வழியில் நடத்துகின்றனர். மத சீர்திருத்தவாதிகள். ஓகே மாதாஜி. சோ பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றார், செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்பொழுதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்ட திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் கர்வத்துடன் யாகங்கள் செய்கின்றனர். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அசுர மென்டாலிட்டி இருக்கிறவங்க, நான் வந்து என்கிட்ட செல்வம் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்குப்பா, அது மாதிரி பொய் கௌரவத்தால் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே தானே திருப்தி விடுறாங்க. நான் எல்லாமே இருக்கு அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் ஆனா எல்லாமே வந்து நம்மளால வந்து திருப்தியா இருக்க முடியுமான்னு கிடையாது. இந்த உலகத்துல நான் பண்றதான் கரெக்ட் நினைச்சிட்டு இருக்க முடியுமா? இப்ப என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு அப்படின்னா, இப்ப நான் வந்து நினைச்சுக்கலாம், நம்மளே நினைச்சுக்கலாம், நான் 10 லட்சம் இருக்குப்பா எனக்கு அப்படின்னு நான் வந்து செல்ஃபா திருப்தி நினைச்சுக்கலாம். பட் ஆனா அதை விட இந்த பிரபஞ்சத்தை எக்கச்சக்கமா இருக்கு. பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பொய் கௌரவம் நமக்கு இருக்கிறதுனால இது எல்லாமே கவரப்பட்டு என்ன பண்றோம்னா, இவங்க திமிருடன் எப்பொழுதும் விளங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கிருஷ்ணன் சொல்றார். அதனால இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பெயரளவிலான மதச்சடங்குகளையும் யாகங்களையும் செய்கின்றனர். அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த பொய் கௌரவம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திமிர் பிடித்தவர்கள், இவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக உள்ளனர். சிறிது செல்வத்தையும் பொய் கௌரவத்தையும் சேர்த்து கொண்டதால் உண்டாகும் மயக்கமே இதற்கு காரணம். சில சமயங்களில் இத்தகு அசுரர்கள் பிரச்சார வேடத்தில் மக்களை தவறான வழியில் நடத்துகின்றனர். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய பார்க்கலாம், சோ கால்டு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ மக்களை வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கவரப்பட்டு எந்த மாதிரி எல்லாம் வந்து தவறான வழியில வழி நடத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம. ஓகே, அது எல்லாமே வந்து மக்களால் வந்து தவறான வழி நடத்துகின்றனர். மத சீர்திருத்தவாதிகளாக அல்லது இறைவனின் அவதாரங்களாக அறியப்படுகின்றனர். இவர்கள் யாகங்களை செய்வதற்காக படம் காட்டுகின்றனர், அல்லது தேவர்களை வழிபடுகின்றனர், அல்லது சுயமாக ஒரு கடவுளை தயார் செய்கின்றனர். பொதுமக்களோ இவர்களை கடவுளாக விளம்பரம் செய்து வழிபடுகின்றனர். மேலும் மதத்தின் நெறிகளை ஆன்மீக ஞானத்திலும் முன்னேற்றம் அடைவதற்காக முட்டாள் மனிதர்களால் இவர்கள் கருதப்படுகின்றனர். இவர்கள் சன்னியாசிகள் அணியும் உடையை ஏற்று அந்த உடையிலேயே எல்லா அவத்தமான செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். உண்மையில் இவ்வுலகத்தை துறந்தவன் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் நிறைய உள்ளன. ஆனால் அசுரர்களோ இத்தகு கட்டுப்பாடுகளை சிறிதும் கண்டு கொள்வதில்லை. எந்த வழியை ஒருவன் உண்டாக்குகின்றானோ அது அவனது சொந்த வழி. அவன் ஒரு குறிப்பிட்ட வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று எதுவும் கிடையாது. இவ்வாறு அவர்கள் நினைக்கின்றனர். சட்ட திட்டங்களை மதிக்காமல் இருத்தல் என்றும் பொருள்படும் அவிதிபூர்வகம் என்னும் சொல் இங்கு முக்கியமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்விஷயங்கள் எப்பொழுதும் அறியாமை மற்றும் மயக்கத்தினால் நடத்துபவை. ரைட், அவதிபூர்வகம் அப்படின்ட்டு இங்க சொல்றார். ரைட், அவதிபூர்வகம்னா எந்த விதிகளையும் பின்பற்றாமல் இருக்கிறது. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றது இல்லை. அது முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு அனிமல்ஸ் பசுமாட்டுக்கும் சிக்னலை கிராஸ் பண்றதுக்கும் மற்றவங்களும் வந்து சிக்னல் கிராஸ் பண்றதுக்கு இருக்கு இல்லையா. அதனால வந்து நம்ம வந்து எதுவுமே
என்ன சொல்றது, நம்ம எந்த விதமான அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம அப்படியே இருக்கிறது. இதெல்லாமே வந்து சட்டத்திட்டங்கள் மதிக்கிறதே கிடையாது அவங்க. அது என்ன நீ என்ன சொல்ற, நான் பாட்டுக்கு ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு இருக்கிறது தான் வந்து இந்த அசுரரோட மென்டாலிட்டி. ஓகே, 18வது ஸ்லோகம். முகுந்த பிரேமராஜா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. 18. அகங்காரம் பலம் தர்ப்பம் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ரிதः காமம் குரோதம் ச சம்ஸ்ருதः மாமாத்ம பரதே ஹேஷு மாமாத்ம பரதே தேஷு பிரத்விஷந்தோ பசுஷயः பிரத்விஷந்தோ யசூஷயः. டிரான்ஸ்லேஷன். அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரம புருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். பொருளுரை படிக்க பிரபு. சதானந்தி மாதாஜி. சதானந்தி மாதாஜி படிக்கட்டும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. எப்பொழுதும் இறைவனுடைய உயர்நிலைக்கு எதிராக இருக்கும் அசுரத்தன்மையுடைய நபர் சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை. முழுமுதற் கடவுளின் இருப்பின் மீதும் சாஸ்திரங்களின் மீதும் பொறாமை கொண்டுள்ளான். இதற்கு காரணம் அவனது பெயரளவு கௌரவமும் அவன் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தின் பலமே ஆகும். தற்போதைய வாழ்வு அடுத்த வாழ்விற்கு தயார் செய்வதற்காக என்பதை அவன் அறிவதில்லை. இதனை அறியாததால் பிறரிடம் மட்டுமல்ல, அவன் தன் மீதும் பொறாமை கொண்டுள்ளான். பிறருடைய உடல்களுக்கு ஹிம்சை செய்வது மட்டுமின்றி தன்னுடைய உடலுக்கும் கூட அவன் ஹிம்சை புரிகிறான். முழுமுதற் கடவுளின் பரம ஆட்சியை அவன் கண்டு கொள்வதில்லை, ஏனெனில் அவனுக்கு அறிவில்லை. சாஸ்திரங்களின் மீது முழு முதற் கடவுளின் மீதும் பொறாமை கொண்டுள்ள அவன் கடவுளின் இருப்பிற்கு எதிராக பொய்யான வாதங்களை முன்வைக்கின்றான். சாஸ்திரங்களின் அதிகார தன்மையையும் மறுக்கின்றான். அவன் தன்னை சுதந்திரமானவனாகவும் எல்லா செயலிலும் வலிமை வாய்ந்தவனாகவும் எண்ணிக்கொள்கிறான். பலம், பதவி அல்லது செல்வத்தின் தனக்கு சமமானவர் எவரும் இல்லை என்பதால் தான் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் என்றும் தன்னை யாரும் தடுக்க முடியாது என்றும் அவன் நினைக்கின்றான். அவனது புலனின்ப செயல்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய எதிரி யாரேனும் அவனுக்கு இருந்தால் தனது பதவியின் மூலம் அவனை வீழ்த்திவிட திட்டங்கள் தீட்டுகின்றான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ரைட்டா? அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடலிலும் பிறருடைய உடலிலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். ஸோ நம்மளே வந்து ஒரு நிந்தனை பண்ணிட்டே இருப்போம். இப்போ வந்து நம்மளுடைய பார்க்குறோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய ஒரு ஹிந்து தர்மத்தையோ இல்லை சனாதன தர்மத்தையோ வந்து நிறைய பேர் வந்து நிந்திக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்றாருன்னா, பரமபுருஷ பகவானை பொறாமையினால தான் எல்லாமே நடக்குது. ரைட்டா? ஸோ இங்க பிரபுபாதம் பற்பட்ட சொல்றார், எப்பொழுதும் இறைவனுடைய உயர்நிலைக்கு எதிராக இருக்கும் அசுரத்தன்மையுடைய நபர். ஸோ அசுரத்தன்மை நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போதுமே வந்து பகவானுடைய அந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து எப்பவுமே அகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க. சாஸ்திரங்களில் நம்பிக்கை கொள்வதில்லை. அவங்களுக்கு வந்து சாஸ்திரத்து மேல நம்பிக்கையே இருக்காது. நம்ம இதுதான் பார்த்தோம். சாஸ்திரங்களை பின்பற்றுவதில்லை அவங்க. சாஸ்திரங்கள் இருப்பினும் சாஸ்திரங்கள் மீது அவன் பொறாமை கொண்டுள்ளான். இத்தகு காரணம் அவனது. அதுக்கு இதெல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சமா இருக்கிற அந்த கௌரவம், அவனோட சேர்த்து வச்சுல சொத்து. இப்ப நம்மலாம் சில இடத்துக்குலாம் போனோம் அப்படின்னா, அந்த பணக்காரங்களோட அந்த இது அந்த அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த தோரணை அதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசியல்வாதிகள்லாம் நம்ம வந்து கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது போறோம் அப்படின்னா அப்படியே அவங்க தான் கோயிலை கட்டின மாதிரி வந்து அப்படியே வருவாங்க. கார் உள்ள கொண்டு வந்து வருவாங்க. அப்படியே வந்து அவங்க லைன்ல போவாங்க. எந்த இதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரைட்? அது மாதிரி வந்து ஏன் அப்படின்னா, அதெல்லாம் ஏன் அப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற அந்த ரெண்டே விஷயம் தான். என்னது?
தற்பெருமை அவங்ககிட்ட அதிகமா இருக்கு. பிளஸ் அவங்ககிட்ட இருக்கிற அந்த கௌரவம் பெயரளவிலான கௌரவம் அவன் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தின் பலமே ஆகும். தற்போதைய வாழ்வு அடுத்த வாழ்விற்கு தயார் செய்வதற்காக என்பதை அவன் அறிவதில்லை. இந்த வாழ்க்கையை நம்ம வந்து ப்ராப்பரா வாழ்ந்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ப்ரிப்பேரிங் ஃபார் டெத். ப்ரோபா சொல்லுவார் இல்லையா, இப்போ இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா ப்ரிப்பேரிங் ஃபார் த டெத். இந்த லைஃப்பை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நமக்கு பகவானுடைய கிருப்பையினால நமக்கு பக்தியிலேயே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு நல்ல உடலையோ இல்லை வந்து நமக்கு வந்து பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இதனை அறியாததால் பிறரிடம் மட்டுமல்ல அவன் தன் மீதும் பொறாமை கொண்டுள்ளான். பிறருடைய உடலுக்கு ஹிம்சை செய்வது மட்டுமின்றி தன்னுடைய உடலுக்கும் அவன் ஹிம்சை புரிகிறான். முழுமுதற் கடவுளின் பரம ஆட்சியை அவன் கண்டுகொள்வதில்லை, ஏனெனில் அவனுக்கு அறிவில்லை. சாஸ்திரங்கள் மீதும் முழுமுதற் கடவுள் மீதும் பொறாமை கொண்டுள்ள அவன் கடவுளில் இருப்பிற்கு எதிராக பொய்யான வாதங்களை முன்வைக்கிறான். இதெல்லாமே இன்னைக்கு பார்க்கிறோம். சாஸ்திரங்களின் அதிகாரத்தன்மையை மறுக்கிறான். ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் அதை வந்து ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா கிடையாது. அவன் தன்னை சுதந்திரமானவனாகவும் எல்லா செயலிலும் வலிமை வாய்ந்தவனாகவும் எண்ணிக்கொள்கிறான். பலம், பதவி மற்றும் செல்வத்தின் தனக்கு சமமானவர் வேறு எவரும் இல்லை என்பதால் தான் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் என்று தன்னை யாரும் தடுக்க முடியாது என்று அவன் நினைக்கிறான். அவனது புலன்பல் செயல்களின் முன்னேற்றத்தை தடுக்க நிறுத்தக்கூடிய எதிரி யாரேனும் அவனுக்கு இருந்தால் தனது பதவியின் மூலம் அவனை வீழ்த்திவிட திட்டங்கள் தீட்டுகிறான். ஆபீஸ்ல எல்லாம் பார்க்கலாம், ரைட்டா? நம்ம வந்து ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க, அவங்கள போய் நம்ம வந்து ஒரு ஏன் தப்பு பண்ற, இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உடனே வந்து அவங்களோட பதவியோட பலத்தினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதோ இல்லை வந்து அவங்க வந்து வேலையை விட்டு தூக்குவது அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு நிறைய பார்க்குறோம் நம்ம, ரைட்? அதெல்லாமே வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவங்கள யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஒருத்தவங்களை வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பட் நான் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணுவேன், ஓகேவா? ஏன்னா நான் தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா வந்து இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது வந்து இங்க இந்த பாதத்தில் புரிஞ்சுக்கிறான். அடுத்து 19, 20 பார்க்கலாம் நம்ம. சுஜாதா மாதாஜி, உங்களால படிக்க முடியுமா? ஓகே. தானகம் தவிக்ஷா குரூரான் தானகம் தவிஷா க்ரூரான் சம்சாரேஷ நரதாமான் சம்சாரேஷ நரதாமாம் சிபாம்யஜஸ்ரம் அசூபான் சிவாம் யஸ்ரம் அசூபாம் அசூரேஸ்வேவ யோனிஷு அசுரீஸ்வேவ யோனிஷு. பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இத்தனை கடலிலே மனிதர்களை ஜடவாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். ஹரே கிருஷ்ணா. முகுந்த பிரேமராஜா பிரபு, டிரான்ஸ்லேஷன் பட்பட் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. இதுல போன ஸ்லோகம் நீங்க படிக்கிறேன்னு சொன்னீங்க, ஸோ அவங்கள சொன்னதுனால சரி இந்த ஸ்லோகம் நீங்க படிங்க. ஓகே. தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்படுவது பகவானின் இச்சைக்கு ஏற்பவே என்பது இப்பதத்தில் மிக தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அசுரத்தன மனிதன் கடவுளின் உன்னத தன்மையை ஏற்காமல் இருக்கான். தனது சொந்த விருப்பப்படி செயல்படலாம். ஆனால் அவனது அடுத்த பிறவி பரம புருஷ பகவானின் முடிவை சார்ந்தது, அவனது கையில் இல்லை. இதுவே உண்மை. ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டத்தில் ஒரு தனிப்பட்ட ஆத்மா தனது மரண சக்தியின் மேற்பார்வையின் கீழ் குறிப்பிட்ட தாயின் கருவில் வைக்கப்பட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட உடலை பெறுகின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. எனவேதான் மிருகங்கள், பூச்சிகள், மனிதர் உயிரினங்களை
நாம் ஜட வாழ்வில் காண்கின்றோம். இவை எல்லாம் பரம சக்தியால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. செயலாக நடப்பவை அல்ல. அசுரத்தன்மையுடையவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிரந்தரமாக என்றும் தொடர்ந்து பொறாமையுடன் மனித இனத்தின் கடை நிலையில் இத்தகு அசுர தன்மையுடைய மனித இனங்கள் எப்போதும் காமம் நிறைந்தவர்களாக, இம்சை செய்பவர்களாக, வெறுப்பு நிறைந்தவர்களாக, தூய்மையற்றவர்களாக காணப்படுகின்றனர். காட்டிலுள்ள பலதரப்பட்ட வேடர்கள் அசுர வாழ்வினங்களை சேர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன பண்ணா, தான் அகம் பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இத்தகைய கடைநிலை மனிதர்களை ஜடவாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகிறேன். ஸோ நம்ம வந்து அசுர மென்டாலிட்டியோட இருந்தோம் அப்படின்னா அதை யாரு பார்த்துக்கிறா? பகவான் வந்து கரெக்டா வந்து அந்த அந்த அசுர இனங்களுக்குள்ளேயே நம்மளை வந்து பகவான் வந்து நிரந்தரமா தள்ளுறாரு. அப்போ த மெயின் பாயிண்ட் வந்து இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, அடுத்த பிறவி வந்து யாரு முடிவு பண்றது அப்படின்னா, தான் முடிவு பண்றது கிடையாது. முன்னாடி பதத்துல பார்த்தோம் வந்து அந்த ஞானமே இல்லைன்னு பார்த்தோம் அவங்களுக்கு, அசுரங்களுக்கு. இங்க என்ன சொல்றாருன்னா, அடுத்த பிறவியை வந்து யாரு முடிவு பண்றா அப்படின்னா பகவானோட முடிவை பொறுத்துதான் இருக்கு. ரைட்டா? அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அவர் தான் எல்லாம் முடிவு பண்றாரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அது அவனது கையில் இல்லை, இதுவே உண்மை. அதுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி வந்து ஒரு ஆத்மா இந்த இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இன்னொரு உடல் அடைய அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா கொடுக்கப்பட்டிருக்கு தேர்ட் கண்டோல. ஸோ அதை வந்து இங்க பிரபுபாத் வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஃபைனலா இங்க பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைநிலையில் இருப்பவர், அதாவது தொடர்ந்து பொறாமையுடன் மனித இனத்தின் கடைநிலையில் இருப்பவர் என்றுமே இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இத்தகைய அசுரத்தன்மையுடைய மனித இனங்கள் எப்பொழுதும் காமம் நிறைந்தவர்களாக, ஹிம்சை செய்பவர்களாக, வெறுப்பு நிறைந்தவர்களாக, தூய்மையற்றவர்களாக காணப்படுகின்றனர். அது மட்டும் இல்லாம இங்க என்ன சொல்றதுக்குன்னா, அவர்கள் நிரந்தரமாக அசுரர்களின் கருவில் வைக்கப்படுகின்றனர் என்றும் தொடர்ந்து பொறாமையுடன் மனித இனத்தின் கடைநிலையில் இருப்பவர் இங்கும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ரைட்டாப்பா? அப்ப நம்ம அசுரத்தன்மையே இருந்தோம் அப்படின்னா இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அசுரத்தன்மையுடையவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் நிரந்தரமாக டெமானியாக்கோட கருவறையிலே வந்து வைக்கப்படுது. ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம நம்ம ஜெயன் விஜயன் பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பகவானுடைய லீலைகள். பட் இருந்தாலும் வந்து அசுர மென்டாலிட்டி இருந்தனால பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க அடுத்த பிறவிலுமே பார்த்தீங்கன்னா அசுரர்களாக வந்து பகவான்கிட்ட சண்டை போட்டு திருப்பி பகவான் லோகத்துக்கு போறாங்க. பட் இது புரிஞ்சுக்கிறது எப்படின்னா வந்து நம்ம அசுர மென்டாலிட்டியா இருந்தோம்னா திரும்ப எப்படி வருவோம்னா திருப்பி அசுர மென்டாலிட்டிலே இருப்போம். பகவான் வந்து நிரந்தரமா நமக்கு வந்து இடத்தை அங்க கொடுத்துறாரு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து அதுல இருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர பட் இதுலயே நம்ம வந்து இருக்கி அதை மூழ்கி போகக்கூடாது நமக்கு. அடுத்து 20வது ஸ்லோகம் பார்க்கலாம். யாரு படிக்க சொல்லலாம்? ரத்னா மாதாஜி படிச்சுட்டாங்க. தினரன், விஜயகுமார் பிரபு, அச்சுத பிரபு 2 பேரும். ஆசுரிம் யோனிம் ஆபன்னா விஜயகுமார் பிரபு இருக்கீங்களா? ஓகே. அச்சுத அசோகானந்த பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆசிரியம் யோனிமாபன்னா மூடா ஜன்மனி ஜன்மனி மாம் அப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யமாம் கதிம். குந்தியின் மகனே,
அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்குகின்றனர். பொருளுரை: இறைவன் கருணை நிறைந்தவர் என்பது அறிந்த விஷயம். ஆனால் அவர் அசுரர்களிடம் ஒருபோதும் கருணை காட்டுவதில்லை என்பதை நாம் இங்கு காண்கின்றோம். அசுரர்கள் அத்தகைய அசுர கர்ப்பங்களிலேயே பிறவிதோறும் வைக்கப்படுகின்றனர் என்றும், பரமபுருஷருடைய கருணையை பெறாமல் அவர்கள் மென்மேலும் கீழ்நோக்கி சென்று இறுதியில் நாய்கள், பூனைகள், பன்றிகளை போன்ற உடல்களை அடைகின்றனர் என்றும் இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இத்தகைய அசுரர்கள் தங்களது வாழ்வின் எந்த நிலையிலும் இறைவனின் கருணையை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இத்தகைய நபர்கள் படிப்படியாக நாய்கள் மற்றும் பன்றிகளின் நிலைக்கு மூழ்கி விடுவர் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. இத்தகைய அசுரர்களிடம் இறைவன் கருணை காட்டுவதில்லை என்பதால் கடவுள் கருணை வாய்ந்தவர் என்று யாரும் விளம்பரப்படுத்தக்கூடாது என்ற வாதம் எழலாம். இந்த வினாவிற்கு விடையாக பரமபுருஷருக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது என்பதை நாம் வேதாந்த சூஸ்திரத்தில் காண்கின்றோம். அசுரர்களை கீழான வாழ்வினங்களில் வைப்பதும் அவருடைய கருணையின் மற்றொரு உருவமே. சில சமயங்களில் அசுரர்கள் இறைவனால் கொல்லப்படுகின்றனர். அவ்வாறு கொல்லப்படுவதும் அவர்களுக்கு நன்மையே. ஏனெனில் முழுமுதற் கடவுளால் கொல்லப்படுபவர்கள் அனைவரும் முக்தி அடைகின்றனர் என்பதை நாம் வேத இலக்கியங்களில் காண்கின்றோம். பற்பல அசுரர்களின் வரலாற்றில் இத்தகைய சம்பவங்கள் உள்ளன. ராவணன், கம்சன் மற்றும் ஹிரண்யகசிபுவை கொல்வதற்காக இறைவனே பல்வேறு அவதாரங்களில் அவர்களின் முன்பு தோன்றினார். இவ்வாறு இறைவனால் கொல்லப்படும் அளவிற்கு அசுரர்கள் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவரது கருணை அவர்களுக்கும் காட்டப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பதத்துல இதோட அந்த அசுர மென்டாலிட்டி பத்தி இந்த 20th முடிஞ்சது இல்லையா, அசுர இயல்புகள் பத்தி. இப்ப இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அசுரத்தன்மையுடையவங்க வந்து வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. எப்பவுமே வந்து பகவானை வந்து நம்ம அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்குகின்றனர். அப்போ நம்ம அந்த மாதிரி பகவானோட கருணை இல்லை அப்படின்னா, இங்க பிரபுபாத் வந்து கொடுத்திருக்காரு 3 பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கருணை இருந்தது. ரைட், அது வந்து பகவானுடைய லீலைகள், பகவானோட கருணை இருந்ததுனால அந்த என்ன சொல்றது, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பகவானுடைய நேரடியாக சண்டைப்படக்கூடிய அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஹிரண்யகசிபு, கம்சன், ராவணன் எல்லாமே அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அது வந்து அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைச்சிருந்தது. பட் ஆனா அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாம நம்ம வந்து இந்த பௌதிகமா விஷயங்களை இல்லை வந்து நம்ம இந்த மாதிரி அசுத்தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் பகவான் லோகத்துக்கு நம்மளால போக முடியாது. ரைட், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. பட் இறைவன் இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இறைவன் கருணை நிறைந்தவர் என்பதை அறிந்த விஷயம். ஆனால் அவர் அசுரர்களிடம் ஒருபோதும் கருணை காட்டுவதில்லை என்பதை நாம் இங்கு காண்கிறோம். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதம் பார்த்தா, அசுரர்களை அழிப்பதற்காகவும் பக்தர்களை காப்பதற்காக தான் வர்றார். பக்தர்களுக்காக தான் வந்து பகவான் வர்றாரே தவிர அசுரர்கள் அழிக்கிறதுக்காக வர்றாரு. அதனால அசுரர்கள் மேல அவருக்கு வந்து ஒருபோதும் வந்து அவர் வந்து என்ன சொல்றது, கருணை கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா அவங்க வந்து கருணை காட்டுவதில்லை, அசுரர்களிடம் ஒருபோதும் கருணை காட்டுவதில்லை என்பதை நாம் இங்கே காண்கிறோம். அசுரர்கள் அசுர கர்ப்பங்களிலேயே பிறவிதோறும் வைக்கப்படுகின்றனர் என்றும், பரமபுருஷனுடைய கருணையை பெறாமல் அவர்கள் மேலும் மேலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று இறுதியில் நாய்கள், பூனைகள், பன்றிகள் போன்ற உடல்களை அடைகின்றனர் என்றும் இங்கே மிக தெளிவாக கூறப்படுகிறது. இப்போ நமக்கு இந்த மென்டாலிட்டி எல்லாமே இருந்தது அப்படின்னா, நான் வந்து அசுர மென்டாலிட்டியோடையே நான் இருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த பிறகு வந்து நாயாவோ, பூனையாவோ, பன்றியாவோ, இல்லை கரப்பாம்பூச்சியாவோ ஏதோ ஒரு நம்ம வந்து ஒரு கீழே உள்ள நிலைகள்ல இருக்கிற அந்த உடல் எடுத்துட்டு நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி அசுரத்தன்மை இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம தெய்வீகமான தன்மையோடு இருக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து அதுல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம பார்க்கலாம். 21 விஜயகுமார் வந்துட்டீங்களா? விஜயகுமார் பிரபு. ஓகே ஓகே, பத்மா தெரியல. மாதாஜி
ஹரே கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் பிரபு. ரெண்டு என்னமோ இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா. நீங்க இப்ப ஏதோ அடுத்து ஒரு நீங்க மட்டும் படிங்க. yes படிக்கட்டுமா ஆகுறாங்க. பிரபு? ஒரு ரெண்டு நிமிஷம் பேர் யாரோ பேசுறாங்க. பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் வந்து யாரோ பேசுறாங்க. மத்தாஜி நீங்க மீட் போட்டுங்க. யாரு நீங்க படிக்காதவங்க மீட் போட்டுக்கலாம் மத்தாஜி. எஸ். த்ரிவிதம் நரகஸ்யேதம் த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசினம் ஆத்மனः தாரம் நாசனம் ஆத்மனः காம குரோதஸ்ததா லோப காம குரோதஸ்ததா லோப தஸ்மாத் ஏதத்ரயம் ஜஜேத். தஸ்மாதேதத்ரயம் தியஜேத். மொழிபெயர்ப்பு: காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். பொருளுரை: அசுரத்தனமான வாழ்வின் ஆரம்பம் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. தனது காமத்தை திருப்தி செய்ய ஒருவன் முயல்கிறான். அவனால் அது முடியாத போது கோபமும் பேராசையும் எழுகின்றன. அசுரத்தனமான உயிரினங்களுக்கு வீழ்ச்சியடைய விரும்பாத அறிவுள்ள மனிதன் இந்த 3 விரோதிகளையும் துறப்பதற்கு முயல வேண்டும். இவை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான எவ்வித வாய்ப்பும் இல்லாதபடி ஆத்மாவை கொல்லக்கூடியவை. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அந்த அசுரத்தன்மையில வெளிவரதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் நம்ம, ரைட்டா? அதை எப்படி நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3 விதமான நம்ம நரகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த 3 விதமான கதவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமம், கோபம், பேராசை. இதுதான் அந்த 3 தான் வந்து நமக்கு அங்க எடுத்துட்டு போகக்கூடிய கதவுகள். அது என்ன பண்ணுது அப்படின்னா, இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். அப்ப இது என்ன பண்ணுது, அந்த அழிவு பாதையில் நம்ம எடுத்துட்டு செல்வதனால அப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் நம்ம இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து துறக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்லணும்? காமம், குரோதம், தென் பேராசை. ஓகேவா? அசுரத்தனமான வாழ்வின் ஆரம்பம் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. தனது காமத்தை திருப்தி செய்ய ஒருவன் முயலுகிறான். அவனால் அது முடியாத போது கோபமும் பேராசையும் எழுகின்றன. ரைட்? ஸோ நமக்கு வந்து ஒரு விஷயத்து மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம், ஃபீலிங், திங்கிங், வில்லிங். அது வந்து ஒரு விஷயத்து மேல நமக்கு என்ன பண்ணுவோம்னா வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த பொருளை அடையணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். பண்ணிட்டு ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதை பற்றியே நம்ம வந்து திங்க் பண்ணிட்டே இருப்போம். மனசோட இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து திங்க் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அடையணும்னு பார்ப்போம். அந்த விஷயத்த நமக்கு வந்து அடையணும்னு பார்க்கும்போது அடையாத போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கோபம் வரும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, ரைட்? அவனால் அது திருப்தி அடையாத போது ஃபர்ஸ்ட் நமக்கு காமம் இருக்கும், அது ஒரு விஷயத்த அட்டாச்மெண்ட் இருக்கும், அதை அடையணும்னு ஆசைப்படுவோம். அது இல்லாத போது என்ன வரும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அது வந்து கோபம் வந்தது நமக்கு. காம ஏசு, குரோத ஏசு, ரைட்? அப்போ வந்து நமக்கு என்ன அடிச்சது அப்படின்னா நமக்கு வந்து கோபம் வந்துடுது. கோபம் மட்டும் இல்லாம பேராசையும் எழுகின்றன. இந்த 3 விரோதிகளையும் துறப்பதற்கு முயல வேண்டும். இவை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லாதபடி ஆத்மாவை கொல்லக்கூடியது. இந்த ஆத்மாவை கொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் தான். இதுல இருந்து நம்ம வந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பகவான் வந்து சொல்றார். 22வது ஸ்லோகம் பார்க்கலாம். விஜயகுமார் பிரபு வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? ஓகே. சுஜாதா மாதாஜி, நீங்க படிச்சிட்டீங்களா மாதாஜி? நீங்க இல்ல இன்னும் படிக்கல? ஓகே ஓகே ஓகே, சரி. இல்ல விஜயகுமார் பிரபு படிக்கணும் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, 22வது ஸ்லோகம் பிரபு. ஓகே பிரபு. ஏதே விமுக்த கௌந்தேய தமோத்வாரைஸ்த்ரிபிர் நரஹ
தமோத்வாரைஸ்திரிணி நரகா அசரத் யாத்மன ஸ்ரேயா ஸ்ரேயஸ் அசரத்யாத்மன ஸ்ரேயத் ததோ யாதி பராம் கதிம். தோ யாதி பராம் கதிம். மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த 3 கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுடலுக்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். ஹரே கிருஷ்ணா. இப்போ அப்ப இங்க சொல்றார் குந்தியின் மகனே, கௌந்தேயா ஏதர் விமுக்தா, இது வீட்டு விமுக்தானா முக்தி பெறுது. முக்தி பெற்ற கௌந்தேயா, குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த 3 கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்வு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகிறான். ரைட். ஸோ ஃபர்தரா வந்து இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து காமம், குரோதம், இந்த மாதிரி இந்த 3 விதமான ஆசைகள். அப்போ இது வந்து நம்ம வெளியே வரணும், படிப்படியா வெளியே வரணும். இந்த 3 கதந்து வெளியே வரும்போது தன்னுணர்வுக்கு அனுகூலமான செயல்களை செய்து அப்படின்னா அனுகூலமான விஷயங்களை செய்யணும். ரைட். பக்திக்கு எது அனுகூலமா இருக்கோ அந்த விஷயங்களை பண்ணும்போது நம்ம வந்து படிப்படியா வந்து முன்னேறலாம் அப்படின்ட்டு இங்க சொல்லப்படுகிறது. மனித வாழ்வின் 3 எதிரிகளான காமம், கோபம், பேராசை ஆகியவற்றிடம் ஒருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காமம், கோபம் மற்றும் பேராசையிலிருந்து ஒருவன் எந்த அளவிற்கு விடுபட்டுள்ளானோ அந்த அளவிற்கு அவனது நிலை தூய்மையடைகின்றது. பின்னர் வேத இலக்கியங்களில் விதிக்கப்பட்டுள்ள சட்ட திட்டங்களை அவனால் பின்பற்ற முடியும். மனித வாழ்விற்கான ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஒருவன் படிப்படியாக ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தன்னை உயர்த்துக் கொள்கிறான். ஸோ அப்போ வந்து அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணது மூலமாக, ரைட்டா, ஸோ சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கல அந்த சட்டத்திட்டங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த மனிதனுடைய அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றி படிப்படியாக நம்ம ஆன்மீக தளத்திற்கு உயர்த்தி கொள்ளலாம். இத்தகைய பயிற்சியின் மூலம் கிருஷ்ண உணர்வின் தளத்திற்கு உயர்வு பெறும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவனுக்கு வெற்றி நிச்சயம். அப்படி நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கரெக்டா சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணி அது கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி வந்தோம்னா தென் கிருஷ்ண கான்சியஸ் லெவலுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அதுதான் நமக்கு அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவனுக்கு வெற்றி நிச்சயம். வேத இலக்கியங்களில் தூய்மையின் தளத்தை ஒருவன் அடையும் பொருட்டு செயல் மற்றும் விளைவுகளின் பாதை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முழு வழிமுறையும் காமம், பேராசை மற்றும் கோபத்தை கைவிடுவதே அடிப்படையாக கொண்டதாகும். இந்த வழிமுறையை பற்றிய ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதால் ஒருவன் தன்னுணர்வின் மிக உயர்ந்த நிலைக்கு ஏற்றம் பெற முடியும். இந்த தன்னுணர்வு பக்தி தொண்டில் பக்குவம் அடைகின்றது. இப்ப தன்னுணர்வு எப்போ வரும் அப்படின்னா பக்தி சேவை செய்யும் போது மட்டும்தான் நமக்கு அது வருமே தவிர வேற எந்த விதமான மெத்தட்லையும் நம்ம இதை ரியலைஸ் பண்ணவே முடியாது. அந்த பக்தி தொண்டில் கட்டுண்டு ஆத்மாவின் முக்தி உறுதி செய்யப்படுகிறது. எனவே வேத வழிமுறையில் வர்ணம் மற்றும் ஆசிரம் என்று அறியப்படும் சமூகத்தின் 4 பிரிவுகளும் வாழ்வின் 4 நிலைகளிலும் அமைக்கப்படுகின்றன. சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு வெவ்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. ஒருவனால் இவற்றை பின்பற்ற முடிந்தால் அவன் தானாகவே ஆன்மீக தன்னுணர்வின் மிக உயர்ந்த தளத்திற்கு ஏற்றம் பெறுவான். பிறகு ஐயமின்றி அவன் முக்தி அடைய முடியும். ஸோ எப்பவுமே எங்க போனாலுமே நம்ம ஒரு நாட்டுல வாழ்றோமோ இல்லை ஒரு ஊர்ல இருக்கிறோமோ இல்லை ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறோமோ அதனுடைய சட்டத்திட்டங்களை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான முன்னேற்றங்கள் இருக்கும். ரைட்டா. இப்போ நீங்க நாட்டுலயோ இல்லை ஊர்லயோ ஒரு நல்ல பிரஜையா இருந்தீங்க, நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓகே நல்ல பிரஜை நல்ல மனிதர்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அதனுடைய சட்டத்திட்டங்களை உட்பட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க மேலதிகாரிகள்லாம் திருப்தி அடைஞ்சு நமக்கு எப்படி இதுல நம்ம ஆன்மீக உலகத்துல எப்படி நம்ம முக்தி பெற வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி அங்க என்ன ஃபர்தரா கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால சட்டத்திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த சட்டத்திட்டங்களை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்னா எப்போ நமக்கு காமம், குரோதம் அது எல்லாமே நமக்கு அந்த 3ல இருந்து விடுபடுறோமோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ண வந்துடும். நம்ம அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லலாம்.
அடுத்து 23, 24 2 ஸ்லோகம் தான் இருக்கு, நீங்க முடிச்சிடலாம் அதை. யாரு படிக்கிறா? மாலினி மாதாஜி, திருப்பி கோயிங் பேக் ஃப்ரம் அடுத்த சைக்கிள். வேற ஏதாவது எல்லாரும் படிச்சிட்டீங்களா? ஒரு தடவை எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? எல்லாருமே வேதியப்பன் பிரபு படிக்கல பிரபு. எஸ் பிரபு. ஓகே, வேதியப்பன் பிரபு. ஓகே, நான் இன்னும் படிக்கலைங்க பிரபு. யாரு மாதாஜி? ஓகே ஓகே, வேதியப்பன் பிரபு ஸ்லோகம் சொல்லட்டும், நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் பர்பட் நீங்க அந்த படிக்கலாம். ஓகே மாதாஜி. ஓகே பிரபு. யசாஸ்திர விதிம் உத்ருஷ்ஜயா யசாஸ்திர விதிம் உத்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः வர்த்ததே காமகாரதக ந ச சித்திம் அவாப்னோதி ந ச சித்திம் அவாப்னோதி நா சுகம் ந பரம் கதிம். ந சுகம் ந பராம் கதிம். மொழிபெயர்ப்பு: சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிக்குவாங்க பிரபு. வேற யாரும் இவங்க அந்த விஜயகுமார் பிரபுவோட வைஃப், அவங்க. மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? எஸ் பிரபு. எஸ் மாதாஜி. முன்பே விவரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் விதிகளை மனித சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கும் நிலைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன. நிலைகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரும் இந்த சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர். இவற்றை பின்பற்றாமல் தனது மனம் போன போக்கில் காமம், கோபம் மற்றும் பேராசையின்படி ஒருவன் செயல்பட்டால் அவன் தனது வாழ்வில் என்றுமே பக்குவம் அடைய முடியாது. வேறு விதமாக கூறினால், ஒரு மனிதன் இவ்வெல்லா விஷயங்களையும் கொள்கை அளவில் அறிந்தவனாக இருந்தாலும் தனது சொந்த வாழ்வில் இவற்றை ஈடுபடுத்தாதவரை அவன் மனித இனத்தின் கடைநிலையை சேர்ந்தவனாகவே அறியப்படுகிறான். மனித வாழ்வில் உள்ள உயிர்வாழி வாழ்வை உன்னத தளத்திற்கு உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்றுவான் என்றும் விவேகத்துடன் செயல்படுவான் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றான். ஆனால் அவ்விதிகளை பின்பற்றாவிடில் அவன் தன்னை தாழ்த்தி கொள்கின்றான். அதே சமயத்தில் அவன் இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றினாலும் இறுதியில் முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவின் தளத்தினை அடையாவிடில் அவனது அறிவு அனைத்தும் விரயமாகின்றது. அவ்வாறு அவன் முழுமுதற் கடவுள் இருப்பதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த இறைவனின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்தாவிடில் அவனது கிருஷ்ண உணர்வு மற்றும் பக்தி தொண்டின் தளத்திற்கு உயர்த்தி கொள்ளுதல் அவசியம். அதன் பின்னரே அவன் பக்குவத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும், இல்லையில் முடியாது. காமக்காரத ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ரத்ன மாதாஜி. அவனது முயற்சிகள் வீணாகின்றன, அந்த லைனை மிஸ் பண்ணிட்டீங்க மாதாஜி. பரவாயில்ல, ஓகே. ஓகே பிரபு. ரத்ன மாதாஜி படிங்க மாதாஜி. அடுத்த பேராகிராஃப் படிக்குவாங்க. அடுத்த பேராகிராஃப் காமகாரதா என்னும் சொல். காமகாரதக என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. தெரிந்தே விதிகளை மீறுபவன் காமத்தில் செயல்படுகின்றான். இது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அவன் அறிகின்றான். இருந்தும் அவ்வழியில் செயல்படுகின்றான். இதுவே மனம் போன போக்கில் நடப்பது என்று அழைக்கப்படுகின்றது. இதனை அறியப்படுகின்றது. இதனை செய்ய வேண்டும் என்று அவன் அறிவான். இருந்தும் அவன் அதனை செய்வதில்லை. எனவே மனம் போன போக்கில் நடப்பவன் என்று அவன் அழைக்கப்படுகின்றான். இத்தகைய நபர்கள் முழுமுதற் கடவுளால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் மனித வாழ்வின் பக்குவத்தை அடைய முடியாது. மனித வாழ்க்கை முக்கியமாக ஒருவனது இருப்பை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கானதாகும். சட்டத்திட்டங்களை பின்பற்றாதவனால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. சுகத்தின் உண்மையான தளத்தையும் அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து தெளிவா சொல்றார். நா சுக்கம் நா பராம்கதி, ரைட்? நீ வந்து சுகத்தையோ பரம இலக்கையோ அடைய முடியாது. எப்போ அப்படின்னா வந்து சாஸ்திர விதிம் உத்ருஜய, ரைட்? நம்ம அந்த சாஸ்திரத்தை வந்து நம்ம வந்து விதிகளை புறக்கணித்து ஜெய அப்படின்னா வந்து புறக்கணிக்கிறது, ரைட்? சாஸ்திர விதிம், சாஸ்திர விதியில வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறதுனால வர்த்ததே காமகாரதா. காமகாரதா அப்படின்னா வந்து காமத்தினால் மனம் போன போக்கில் செயல்படுறது, ரைட்டா? வர்த்ததே அப்படின்னா வந்து அந்த மாதிரி இருக்கிறது, ரைட்டா? அப்போ சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில செயல்படுபவன் என்ன பண்றான்? நாசித்திம் நச சித்திம் அவாப்னோதி. அவனுக்கு என்ன கிடைக்கிறது இல்ல, அந்த வந்து அவனுக்கு வந்து அவன் வந்து சித்திம் பக்குவத்தை அவாப்னோதினா அடைவது இல்லை, அவாப்னோதி இல்லை. நாசுகம் அவன் வந்து அந்த செயல்படுவதனால அவன் என்ன பண்றான்? அவனுக்கு வந்து சுகமும் கிடைக்க போறதில்ல, பரமகதியும் அடைய போவதில்லை அப்படின்ட்டு சொல்றார். அதனால வந்து இங்க மனம் போன போக்குல வந்து நம்ம வந்து சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்டா? அதை வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ இது வந்து எனக்கு இல்லை, அது வேற யாருக்கோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து மனம் போன போக்குல போறது, ரைட்? நமக்கு என்ன பிடிக்க போறோம், எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து பண்ணுவேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நான் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தோம் அப்படின்னா வந்து அது வந்து அதுதான் மனம் போன போக்கு, ரைட்டா? நமக்கு என்ன ஆசைப்படுதோ, அந்த மனசு எது பண்ணணும்னு தோணுதோ அதை தான் பண்றோம். அந்த மாதிரி இருந்தோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா, இல்லாட்டி நமக்கு அந்த இது கிடைக்குமான்னா கிடைக்க முடியாது. அதனாலதான் வந்து பகவான் வந்து தெளிவா சொல்றார், நமக்கு வந்து சாஸ்திரத்தை நம்ம வந்து சட்டத்திட்டங்களை ஒவ்வேறு பிரிவினர்களுக்கும் நம்ம வந்து வர்ணாசிரம தர்மத்தின் பிரகாரம் வந்து அந்த 4 சமூகத்தின் பிரிவுகளுக்கும் அந்த 4 நிலையில பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தம், சன்னியாசம், அந்த 4 நிலைகளுக்குமே வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, சில சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்திட்டங்களை வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. இவ்வாறு பின்பற்றாமல் தனது மனம் போன போக்கில் காமம், கோபம் மற்றும் பேராசம் ஒருவன் செயல்பட்டால் அவன் தனது வாழ்வில் என்றுமே பக்குவம் அடைய முடியாது, ரைட்டா? அதனால வந்து நம்ம வந்து நமக்கு அதுக்காக தான் பிரபுபாத வந்து ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், பிரசாதத்தை தான் சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய நமக்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து பக்தியிலேயே முன்னேற்றம் அடையும். ஸோ நம்ம அதை எப்பவுமே கனெக்ட் பண்ணி பார்க்கணும், நம்மளுடைய நம்ம பக்தியிலேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம வந்து இது பக்திக்கு வந்து நமக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கா, எனக்கு வந்து பக்தி சேவை பண்ணுவதற்கு எனக்கு தடங்களா இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அதனால அந்த மாதிரி வந்து எங்க ரூல்ஸ் இருக்கோ நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுதான் முன்னேற்றத்துக்கு வழியை தவிர நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ வந்து பிரபுபாத் நமக்கு கொடுக்கப்பட்ட 4 விதமான கட்டுப்பாட்டு விதிமுறைகள், சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ரைட்? அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா வைஷ்ணவரோட கிருப்பையினாலேயோ இல்லை வந்து குருமராஜோட கிருப்பையினாலேயோ பிரபுபாதோட கருணையினாலேயோ நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சான் பண்ணி வர்றதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பக்தியில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கோம். நம்ம எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணல அப்படி இல்லைன்னா நம்ம யோசித்து பார்க்கலாம் இல்லையா, எத்தனையோ டிவோட்டிஸ் வந்து வருஷக்கணக்காக வருவாங்க, ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் சொல்லியிருந்தார், அவர் வந்து 17 இயர்ஸாக நான் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வந்துட்டு இருக்கேன், பட் ஆனால் நான் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து சீரியஸாக எடுத்துக்கல. வருவார், கோயிலுக்கு வருவார், போயிடுவார், யாரோடையும் வந்து ஒரு சங்கம் வச்சுக்க எடுத்துக்க மாட்டார். அவருக்கு வந்து ஏதோ கோயிலுக்கு வரணும், சுவாமி பார்க்கணுன்ட்டு போயிடுவார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஒரு 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 பக்தி மூவ்மெண்ட்டுக்கு வர்றோம் அப்படின்னா அங்கே என்ன கொடுக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ பகவானோட கிருப்பையும் கிடைக்கும் நமக்கு, ரைட்? நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எப்படி கிருப்பை கிடைக்கும்? ஸோ அப்போ போயிட்டே இருக்கு. பட் ஒரு ஆல் ஆஃப் சடன் வந்து அவருக்கு வந்து ஒரு பக்தர்களுடைய அசோசியேஷனால வந்து சேன் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு சிக்ஷா லெவல் எடுக்கிறாங்க, ரைட்? உங்களுக்கு தெரியல, 1 ரவுண்டு, 4 ரவுண்டு, 8 ரவுண்டு, 16 மாலை, அந்த மாதிரி வந்து சிக்ஷா லெவல் எடுத்து தீட்சை வாங்கி இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரைட்? அதனால வந்து நம்ம வந்து அந்த எப்போ வந்து நம்ம அந்த சாஸ்திர விதிகளை நம்ம வந்து
ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமோ, நமக்கு கொடுக்கப்பட்ட விதிகளை எப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் எதுக்காக ஃபாலோ பண்ணோம்னா, அப்போ எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளே கொஸ்டின் கேட்டிருந்தோம்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து அந்த மனம் போக்கில் போகாமல் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கும். அப்போ வந்து அந்த அது மேலே ஈடுபாட்டு வந்து நமக்கு வந்து மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இதில் புரிஞ்சுக்கிறோம். இந்த லாஸ்ட் ஸ்லோகங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லாரும் படிச்சிட்டீங்க இல்லையா? ஓகே, ஹரே லட்சுமி கிருஷ்ண மாதாஜி. பிரபு. எஸ், யாரு நான் யார் ஸ்லோகம் பேசுறது? படிக்கலாம். ஜெயதாலட்சுமி. படிக்கலையா? ஓகே மாதா, நீங்க படிங்க. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய காரிய வியவஸ்திதோ காரிய அவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் ஹிஹார்ஹசி. கர்ம கர்தும் இகார்கசி. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ராசபக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாகி ஜெய். எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களில் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்டதிட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி வேதங்களின் எல்லா சட்டதிட்டங்களும் கிருஷ்ணரை அறிவதற்கானவையே. பகவத்கீதையிலிருந்து ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தினால் அவன் வேத இலக்கியங்களால் அளிக்கப்படும் ஞானத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்தவன் ஆவான். பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த வழிமுறையை மிகவும் எளிமையாக்கினார். அவர் மக்களிடம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரித்து இறைவனுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு விக்கிரகங்களுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தினை உட்கொள்ளுமாறு மட்டுமே வேண்டினார். இத்தகு பக்தி செயல்கள் அனைத்திலும் நேரடியாக ஈடுபட்டிருப்பவன் வேத இலக்கியங்கள் எல்லாவற்றையும் கற்றறிந்தவனாக அறியப்பட வேண்டும். அவன் பக்குவமான முடிவிற்கு வந்துள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரும் பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுமான சாதாரண மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை வேத விதிமுறைகளை வைத்து முடிவு செய்ய வேண்டும். எந்த விதமான எதிர்வாதமும் இன்றி வேத விதிகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இதுவே சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றுதல் என கூறப்படுகிறது. கட்டுண்ட ஆத்மாவில் காணப்படும் 4 முக்கிய குறைபாடுகளான பக்குவமற்ற புலன்கள், ஏமாற்றும் இயல்பு, தவறு செய்தல், மாயையின் வசப்படுதல் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவை சாஸ்திரங்கள் கட்டுண்ட வாழ்வில் உள்ள இந்த 4 முக்கிய குறைபாடுகள் சட்டதிட்டங்களை வகுக்கும் தகுதியை மனிதனிடமிருந்து நீக்கிவிடுகின்றன. எனவே இந்த குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் சாஸ்திர விதிகள் எல்லா சாதுக்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் மகாத்மாக்களால் எந்த மாற்றமும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆன்மீக அறிவு சம்பந்தமாக ஓகே மாதாஜி. ஓகே, ஹரே மாதாஜி. ஹரே ஓகே கிருஷ்ணா. ஓகே ஓகே. ஸோ இந்த இந்த பதத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா, எனது கடமை என்றும் எனது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகைய சட்டத்திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபுபாத் வந்து 2 பாயிண்ட் இங்க முக்கியமாக சொல்றார். ஒன்று வந்து எதுக்காக சட்டத்திட்டங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒன்று கிருஷ்ணரை அறிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். கிருஷ்ணரை அறிவதற்கானவையே, ரைட்? ஐ எம் டு பி நோன், ரைட்? சாஸ்திரங்களை வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா வந்து பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ பகவானை வந்து புரிஞ்சுக்கிட்டு பக்தி தொண்டில தன்னை ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வேத இலக்கியங்களை கொடுக்கப்பட்ட அந்த மிக உயர்ந்த ஞானத்தை வந்து நமக்கு ஈஸியா வந்து அடைஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ அது சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷன் பார்த்தீங்க அப்படின்னா
சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்வது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற நாமத்தை உச்சரித்து பக்தித்துடன் ஈடுபட்டு விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தினை உட்கொள்ளுமாறு மட்டுமே வேண்டினார். இதற்கு பக்தி செயல்கள் அனைத்திலும் நேரடியாக ஈடுபட்டுபவன் வேத இலக்கியங்களை எல்லாவற்றையும் கற்றறிந்தவனாக அறியப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னா எல்லா வேத சாஸ்திரங்களையுமே அவங்களுக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் பக்குவமான முடிவிற்கு வந்துள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரும் பக்தி தொண்டில் ஈடுபட்டவர்களுமான சாதாரண மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை வேத விதிமுறைகளை வைத்து முடிவு செய்ய வேண்டும். எந்த விதமான எதிர்வாதமும் இன்றி வேத விதிகளை ஏற்பட செய்ய வேண்டும். இதுவே சாஸ்திரங்களை விதிகளை பின்பற்றுதல் என கூறப்படுகிறது. ஸோ நமக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணமே தவிர நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி அது பண்ணணுமா இது பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து நல்லதில்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹியூமன் பீயிங் வந்து 4 விதமான குறைபாடுகள் இருக்கு. ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அறியாமல் இருக்குது, பீயிங் இல்லூஷன், அறியாமல் இருக்கிறது, கமிட்டிங் மிஸ்டேக்ஸ், ரைட்டா, வந்து ஒரு தவறுகள் செய்யறது, இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், நமக்கு புலங்கள் எல்லாமே வந்து ஒரு என்னது இம்பர்ஃபெக்டா தான் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வந்து ஒரு பக்குவமற்ற புலங்களா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா இப்போ நம்மளால வந்து ஒரு விஷயங்கள், நமக்கு காது இருக்கு, எனக்கு காது இருக்கு, கண் இருக்கு, எல்லாமே இருக்கு, ரைட்டா. இப்போ காது இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது வந்து இப்போ வந்து இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல ஒரு கார் போயிட்டு இருக்கு, இல்லை வந்து பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், கண்டிப்பாக போயிட்டு இருக்கட்டும், ரைட்டா. ஈவன் 1 கிலோமீட்டர் வச்சுக்கலாமே. நம்மளுடைய கேட்கும் சக்தி திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும், அதுக்கு மேலே கேட்க முடியாது. அப்படிங்கும்போது வந்து அப்போ ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயோ 1 கிலோமீட்டருக்கு எதுவுமே நான் கேட்கல அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, ரைட்டா. அங்கேயும் வந்து கார் எல்லாம் போயிட்டு இருக்கும், பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், எல்லாமே போயிட்டு தான் இருக்கும், எல்லாமே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மற்ற லோகத்திலையுமே வந்து மனிதர்கள் இருப்பாங்க, ரைட்டா. நம்ம அங்கே போக முடியாதனால அங்கே யாருமே இல்லைன்னு நினைக்கவும் முடியாது. அதனால நம்ம புலன்களை வச்சு நமக்கு அந்த புலன்கள் வந்து குறைபாடு உள்ள புலன்கள், ரைட்டா. அதனால வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். 4 குறைபாடு உள்ளன: பக்குவமற்ற புலன்கள், ஏமாற்றும் இயல்பு, தவறு செய்தல், மாயின் வசப்படுத்துதல். ஓகே, இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து குறைபாடு உள்ள புலன்களா இருக்கு. அதே மாதிரி கண்ணு, ரைட்டா. இப்போ கண்ணில் வந்து இந்த செவத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து எனக்கு கண்ணு எனக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே தெரியாது. அப்படிங்கும்போது வந்து எதுவுமே விஷயங்கள் இல்லைன்னு நினைச்சிக்க முடியாது, ரைட்டா. அதனால நம்ம புலன்கள் எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா குறைபாடு உள்ள புலன்களாக தான் இருக்கு, ரைட்டா. அதனால தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் பார்த்தோம், இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிட்டிங் மிஸ்டேக்ஸ், ஏமாற்றம் இயல்புடையது. நமக்கு மற்றவங்க எப்படியாவது ஏமாற்றணும் அப்படிங்கிற நமக்கு வந்து எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும், அது எல்லாமே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தவறு செய்தல், ஏமாற்றும் இயல்பு, அதுக்கப்புறம் மாயின் வசப்படுதல், பீயிங் இல்லூஷன், அறியாமல் இருக்கிறது. இந்த எல்லாமே வந்து நம்மளுடைய குறைபாடுகள் அப்படின்ட்டு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட அந்த 4 முக்கிய குறைபாடுகளை வந்து சட்டத்திட்டங்களை வகுக்கும் தகுதியை மனிதனிடமிருந்து நீக்கி விடுகின்றன. எனவே இந்த குறைபாடுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் சாஸ்திர விதிகள் எல்லா சாதுக்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் மற்றும் மகாத்மாக்களால் எந்த மாற்றமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து எனக்கு தெரியாது, என்னோட காதுக்கு எட்டல, என் கண்ணுக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா வந்து இல்லை. அதனால சாஸ்திரங்கள்ல வந்து பெரிய மகாத்மாக்கள் ஆச்சாரியர்களை ஃபாலோ பண்ணது வந்து நம்ம வந்து அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதனால அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்வல் வந்து வெற்றி அடைய முடியும். ஆன்மீக அறிவு சம்பந்தமாக இந்தியாவில் பற்பல குழுக்கள் உள்ளன. அவர்கள் பொதுவாக 2ஆக பிரிக்கப்படுகின்றனர்: அருவவாதிகள் மற்றும் உருவவாதிகள். அருவவாதிகள் அப்படின்னா பகவானுக்கு உருவமே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து உருவவாதிகள், ஸோ பகவானுக்கு உருவம் இருக்கு, ரூபம் இருக்கு. இருப்பினும் இந்த இரு பிரிவினருமே வேதங்களின் கொள்கைக்கு ஏற்ப தங்களது வாழ்வை நடத்துகின்றனர். சாஸ்திரங்களில் கொள்கைகளை பின்பற்றாமல் யாரும் பக்குவ நிலைக்கு தன்னை உயர்த்திக் கொள்ள முடியாது. எனவே சாஸ்திரங்களின் நோக்கத்தை உண்மையிலேயே புரிந்து கொள்பவன் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகின்றான். இப்போ சாஸ்திரங்களை நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட
பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், அந்த மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து படிக்கும்போது நம்ம வந்து என்ன உண்மையிலேயே வந்து அதிர்ஷ்டசாலி நம்ம எல்லாமே, ரைட்டா? எதுவுமே தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது நமக்கு. அப்பேற்பட்ட மனுஷங்களுக்கு வந்து பிரபுபாதோட கருணையினால, பிரபுபாது வந்து தன்னோட சொந்த முயற்சினால வந்து நமக்கு எல்லா மக்களும் இந்த சாஸ்திர ஞானம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த லாங்குவேஜில், தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, என்னென்ன லாங்குவேஜில் வேணுமோ எல்லா மக்களுக்குமே பயன்பெறும் வகையில் நமக்கு வந்து பகவத்கீதை அளிக்கப்பட்டிருக்கு. பாகவதம், சைத்தன்ய எல்லாமே வந்து நிறைய லாங்குவேஜில் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாமே நமக்கு அதிர்ஷ்டசாலிகள் தான். இல்லாட்டி நம்ம வந்து இந்த எசன்ஸ் ஆஃப் சாஸ்திரங்கள், பகவத்கீதை இதெல்லாம் நம்ம படிக்க முடியுமா, இல்லை புரிஞ்சிக்க முடியுமா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பிரபுபாதர். அதுக்கு எப்பவுமே நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும். எட்டர்னலா பிறவியா வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து பிரபுபாதருக்கு வந்து நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம் நம்ம. ஸோ அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆகினது பிரபுபாத். அவருக்கு வந்து எப்பவுமே நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கலாம் நம்ம. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும் கொள்கைகளுக்கு எதிரானது வெறுப்பே மனித சமுதாயத்தின் எல்லாவித இழிவுகளுக்கு காரணம். ஸோ மனுஷங்களுக்கு அந்த ஏன் அந்த மனித வாழ்வில் ஏன் இழிவு ஏற்படுது அப்படின்னா, ஏன்னா பகவானை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளாம அவனுக்கு பகவானுடைய அந்த கொள்கைகளுக்கு வந்து நம்ம வந்து வெறுப்பா இருக்கிறது. அதை ஃபாலோ பண்றது எல்லாமே இதனாலதான் வந்து நம்ம வந்து இழிவுகளுக்கு காரணம். மனித வாழ்வின் மிகப்பெரிய அபராதம் இதுவே. எனவே பரமபுருஷ பகவானின் ஜடசக்தியான மாயை 3 விதமான துன்பங்களில் உருவில் நமக்கு எப்பொழுதும் தொல்லை கொடுக்கின்றது. அந்த ஜடசக்தியின் இயற்கையின் முக்குணங்களால் அவனது முழுமுதற் கடவுளை அறிவதற்கான பாதை திறக்கப்படுகிறது. முன்பு குறைந்தபட்சம் சத்துவ குணத்திற்காவது ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்வது அவசியம். சத்துவ குணத்தின் தளத்திற்கு உயர்வு பெறாதவன் ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கின்றான் என. அவை அசுர வாழ்வினை கொடுப்பவை. ரஜோ குணத்தினாலும் தமோ குணத்தினாலும் இருப்பவர்கள் சாஸ்திரங்களை கேலி செய்கின்றனர், சாதுக்களை கேலி செய்கின்றனர், மேலும் பரமபுருஷ பகவானை முறையாக அறிந்து கொள்ளும் வழிமுறையையும் கேலி செய்கின்றனர். அவர்கள் ஆன்மீக குருவின் அறிவுரைகளை மீறுகின்றனர், சாஸ்திர விதிகளை கண்டு கொள்வதில்லை, பக்தி தொண்டின் பெருமைகளை கேட்டும் கூட அதில் அவர்கள் கவரப்படாமல் இருக்கின்றனர், உயர்வு பெறுவதற்கான சொந்த வழியை அவர்கள் தயார் செய்கின்றனர். இவை அசுரத்தனமான வாழ்விற்கு கொண்டு செல்லக்கூடிய மனித சமுதாயத்தின் சில குறைபாடுகளாகும். இருப்பினும் பக்குவமடைவதற்கான பாதையின் மிக உயர்ந்த நிலையை நோக்கி ஒருவனை இட்டுச் செல்லும் முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினால் வழிநடத்தப்பட்டால் ஒருவனது வாழ்க்கை வெற்றிகரமானதாகி ஆகிவிடும். அதனால வந்து நமக்கு வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து விதிகளை நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் பட்டுட்டோம் அப்படின்னா படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சட்டத்திட்டங்களை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினால நம்ம வந்து அந்த விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து வெற்றிகரமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதோட வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் என்னும் 16ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரையும் இத்துடன் நிறைவடைகின்றன. ஓகே, ஸோ இதுதான் வந்து பகவான் வந்து ரொம்ப தெளிவா சொல்றார் நமக்கு. ஸோ இது நம்மளுடைய டெசிஷன் தான், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். நம்ம வந்து